பிரதமரா இருக்கீங்களா பிணமா இருக்கீங்களா? என்னவா இருக்கீங்க? சேட்டை கேட்க ஆள் இல்ல. மல்லையா சாராயம் காய்ச்சறான், அதுக்கு வரீங்க. அதானி மின்சாரம் எடுக்கிறாரு நிக்கிறாரு, அதுக்கு வரீங்க. அம்பானி பெட்ரோல் விற்கிறாரு, அதுக்கு வரீங்க. எங்க அப்பத்தா ஓலை கொட்டா முடைக்கு அதுக்கு. வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், ஓடோடு நின்றான் இரவு. யாருக்கு பாடுறான்? ஐயா மோடிக்கு. जीएसटी मसौदा है गुजरात में सरकार. அப்ப சரியில்லை, இப்ப சரியாச்சா? இவன் இந்த மோடி மஸ்தான்கள் கொண்டு வந்திருக்க ஜிஎஸ்டி வரி இருக்குல்ல, இது என்ன பொருளாதாரம் தெரியுமில்ல? அடாவடி பொருளாதாரம், ஃப்ராட் பை, பூரா பித்தலாட்டம். காப்பாத்த அவன் வரமாட்டானா? வரமாட்டான், வரமாட்டான், வரமாட்டான். ரஜினிகாந்துக்கு இது எதுவுமே தெரியாது. இப்ப ஒரு புது இந்தியா வந்திருக்கு. ஆளக்கான இஸ்ரேலுக்கு போயிட்டாரு, அதை பெத்து போட்டு அமெரிக்கா ஓடிட்டாரு, இதை பெத்து போட்டு இங்க போயிட்டாரு. ஒரு தம்பி எழுதுறான், எப்பதான் உங்க குடும்ப கட்டுப்பாடு நடக்குது? குத்தாடி போய் கையில கொடுங்க, நாட்டாரன் குத்தியா கையில கொடுத்துட்டு போவான். கீழடியில தோண்டி ஆய்வு செய்யுங்கிறான், அதை மூடுறான். நெடுவாசல்லையும் கதிராமங்கலத்திலையும் தோண்டாதீங்கிறான், அதை தோன்றான். வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்கிறார். அப்படி என்றால் வேளாண் குடிமக்களை கடனாளி ஆக்கியது யார்? இதற்கு பதில் இருக்கிறதா? இவன் தான் ஒரு தத்துவம் கொண்டாண்டல்ல. சிக்கனா போன்லெஸ், ஃப்ரூட்ஸா சீட்லெஸ், பணமா கேஷ்லெஸ், மனுஷனா ஆயில்லெஸ், எல்லாத்தையும் முடிச்சு விட்டுலாம். அரசு சாராயம் காய்ச்சி விற்கும் போது அரசு வேளாண்மை செய்யக்கூடாதா? சோத்துல வடிச்ச பழைய நீச்ச தண்ணியா 1000 ரூபாய்க்கு விற்கிறான். உனக்கு காப்பி தண்ணியை தள்ளிட்டு அவன் நீச்ச தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். ஜிஎஸ்டி வரி போட்ட தோசை இட்லி, தோசை இட்லியில போட்டு கூடாது. இதே நாளில் 45 ஆண்டுகளுக்கு முன்பு உழவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையே உலகு இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உழவர் குடிகளின் உரிமைக்காக போராடி இன்னுயிர் ஈந்த அந்த ஈக மறவர்களின் நினைவை போற்றுகிற இந்நாளில் உங்கள் பிள்ளைகள் பெருமைகள் பல நிறைந்த பெத்தநாயக்கு மண்ணிலே கூடி நிற்கிறோம். அப்பா ஹசன் முகமது அவர்களுக்கும் சவிதா அம்மையார் அவர்களுக்கும் மகனாக பிறந்து என் அன்பு இளவல் அப்துல் ரவுப் அவர்கள் ஈழத்தில் எம் உறவுகள் கொன்றொழிக்கப்படுகிற போது என் தாய்நிலம் தமிழகத்தில் என்னடா உங்களுக்கு விளையாட்டு என்று வெகுண்டெழுந்து தன் தீந்தமிழ் தேகத்தை தீக்கு தின்ன கொடுத்தார். அந்த ஈகை தமிழன் என் தம்பி அப்துல் ரவுப்பின் பிறந்த நாள் இன்று. சுதந்திரம் என்பதற்கு அர்த்தமே தெரியாதவனுக்கு கூட சுதந்திரம் தேவைப்படுகிறது என்கிறான் கியூப விடுதலைக்காக அரசியல் புரட்சியை முன்னெடுத்த ஹோசே மார்டி. சுதந்திரம் எங்களின் பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார் இந்திய பெருநிலத்தின் விடுதலைக்கு போராடிய லோகமானிய பாலகங்காதர திலகர். சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை என்கிறார் புரட்சியாளர் பகத்சிங். சுதந்திரமற்ற மனித வாழ்க்கை அர்த்தமற்றது என்கிறார் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். 1000 ஆண்டுகள்
அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது என்ற லட்சிய முழக்கத்தை முன்வைக்கிறார் வியட்நாம் விடுதலைக்கு புரட்சி செய்த ஹோசிமி. ஆயிரம் ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் வீரமாக வாழ்ந்து சாவது மேலானது என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைக்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இந்த லட்சிய முழக்கங்களை உள்வாங்கிய எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் நாம் அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவது மேலானது, அதுவும் அந்த சுதந்திரத்திற்காக போராடி சாவது அதைவிட மேலானது என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்தார். ஆயுதத்தை இராணுவ வலிமையை கொண்டு தன் இன மக்களை அழித்து ஒழிக்கிறது சிங்கள பேரினவாத அரசு. நாம் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் நம் எதிரிகளை தீர்மானிக்கிறார் என்கிறார் சீன பெரும் புரட்சியாளர் மாசேத்துங். அப்படி சிங்களர்களுக்கு அவர்கள் மொழியிலேயே சொன்னால் தான் புரியும் என்கிற தெளிவுக்கு வருகிறார் எங்கள் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த நிலைத்தான் என் அன்பு சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, பாசத்துக்குரிய தம்பி தங்கைகளே, எந்த ஆயுதத்தை வைத்து நம் இன மக்களை அடிமைப்படுத்தி அழிக்க ஒழிக்க துடிக்கிறானோ சிங்களன், எந்த ஆயுதத்தை காட்டி உயிர் பயத்தை காட்டி அச்சுறுத்தி நம் அக்கா தங்கையை மானபங்கப்படுத்தி சிதைத்து அழிக்கிறானோ சிங்களன், அதே ஆயுதத்தை ஏந்தித்தான் தன் இன மக்களை காக்க முடியும் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்ட பிறகு ஆயுதம் ஏந்துகிறான் பிரபாகரன். ஆனால் ஆயுதம் இல்லை, உயிரையே ஆயுதமாக ஏந்தலாம் என்ற முடிவிற்கு முதலாக வருகிறான் எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன். அதற்கு முன்பு உயிரை ஆயுதமாக ஏந்தியவர்கள் யார்? வீர பெரும்பாட்டி நமதப்பத்தா வேலுநாச்சியார் படையிலே இருந்த நமது பாட்டி குயிலி என்பவர் உடலுக்கு தீயிட்டு வெள்ளையனினுடைய ஆயுத கிடங்களே வீழ்ந்து பொசுக்கி சாம்பலாக்கினார். அதற்கு பிறகு மன்னர் கட்டபொம்மன் படையிலே இருந்த நமது பாட்டன் வீரப்பெரும்பாட்டன் சுந்தரலிங்கனார் தன்னுடைய காதலி வடிவோடு சேர்ந்து வெள்ளையனுடைய ஆயுத கிடங்கை உடம்புக்கு தீயிட்டு தற்கொலை படையாக மாறி சிதைத்து நாசமாக்கினார். இந்த வரலாற்றை வாசித்து நேசித்த எங்கள் உயிர் தலைவன் ஆயுதம் இல்லை என்றால் உயிரையே ஆயுதமாக ஏந்துவது என்று ஒரு படையை கட்டினார். அதுதான் கரும்புலி படை. சாதக நோட்டை தூக்கி கொண்டு போய் என் ஆயுளை கணித்து சொல், எவ்வளவு ஆண்டு காலம் வாழ்வோம் என்று நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கையில் ரேகை இருப்பது கையை மடக்குவதற்கு வசதியாக என்பதை தெரியாது. இந்த ரேகையில் என் ஆயுளை கணித்து சொல் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். குரங்கு கையிலும் ரேகை ஓடுகிறது. அது எந்த சோசியக்காரன் இடத்திலும் போய் நீட்டியதே இல்லை. இன்று வரை கைரேகை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஈழ மண்ணில் கரும்புலி மரவனாக மாறிவிட்ட ஒருவன் இந்த தேதியில், இந்த நேரத்தில், இந்த இடத்தில் நம் உயிர் போகும் என்று தெரிந்து கொண்டு வாழ்ந்தான் என்றால் அவனை போல உலகத்தில் தலை சிறந்த வீரன் எவனாவது இருக்க முடியுமா என்பதை மான தமிழ் மக்கள் நினைத்து பார்க்கிறோம். அப்படி எங்கள் தலைவன் கட்டி எழுப்பிய கரும்புலி படையில் முதல் கரும்புலி மரவனாக களத்திலே வாய்ந்தவன் எங்கள் அண்ணன் கரும்புலி மெல்லர் அவர்கள். அவருடைய நினைவு தினம். என் அன்பான சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, வேளாண் குடிமக்களின் உரிமைக்காக உயிர் நீத்த ஈக மறவர்களுக்கும் ஈழத் தமிழ் மக்கள் கொல்லப்படுகிறார்களே, என் உயிர் சொந்தங்கள் அழிக்கப்படுகிறார்களே என்று தன் உயிரை கொடுத்தேனும் தடுக்க முடியாதா என்று தன்னுயிர் தந்த தம்பி அப்துல் ரவுப்பிற்கும் எங்கள் அண்ணன் கரும்புலி மறவன் மில்லருக்கும் என் புரட்சிகரமான வீர வணக்கத்தை செலுத்துவதில் பெருமிதம் அடைகிறேன். பேசிய என்னுடைய தம்பிமார்கள்
என்னுடைய தம்பி திலீபன், என்னுடைய தம்பி அருள்விழியன், என்னுடைய அன்பிற்குரிய தம்பி பேராசிரியர் கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் பல்வேறு செய்திகளை உங்களிடத்திலே விளக்கி பேசினார். இங்கே உலகில் வேளாண்மையை கைவிட்ட எந்த நாடும் வாழ்ந்ததில்லை. தொழில் வளர்ச்சி முன்னேற்றம் என்று போன நாடுகள் எல்லாம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. உலகில் வெனின்சுலா உணவில்லாது கடைகளை உடைத்து ரொட்டி துண்டுகளை தூக்கி கொண்டு ஓடுகிறார். காக்கை இல்லை, கொக்கு இல்லை, குருவி இல்லை, மான் இல்லை, நாய் இல்லை, எந்த விலங்கும் இல்லை, எல்லாவற்றையும் தின்று தீர்த்து விட்டார்கள். காரணம் வேளாண்மையை கைவிட்டார்கள். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன், ஒரு உழவன் குடி வறுமையில் இருந்தால், ஏழ்மையில் இருந்தால் அந்த நாடு வறுமை நாடு, ஏழ்மை நாடு என்றுதான் கணக்கிடப்படும் என்று சொல்றார். ஆனால் இங்கு வேளாண் குடிமகன் வாழ வழி இல்லாது தற்கொலை பண்ணி கொண்டு சாகிறார். என் அன்பிற்குரிய மக்களே, அருமை சொந்தங்களே, எல்லோரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள். உழவர்கள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். இதை நாம் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு நாட்டில் ஒரு வேளாண் குடிமகன் செல்வச் செழிப்போடு உயர்ந்து சிறந்து வாழ்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று பொருள். அந்த நாட்டில் அந்த உழவர் குடிமகன் வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு நாடில்லை, சுடுகாடு என்று பொருள். இந்த நாட்டில் இதுவரை ஆண்ட ஆட்சியாளர்கள் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் வேளாண் குடிமக்களை கடனாளி ஆக்கியது யார்? இதற்கு பதில் இருக்கிறதா? உழவர் குடியோன் கடனாளியாக ஆகிவிட்டால் அந்த நாடு நாடே அல்ல, அது நரகம். எவனாலும் அந்த நாட்டை காப்பாற்ற முடியாது. நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகள் காலத்தை கணித்து வாழ்ந்த தலைவர்களின் வழிவந்த பிள்ளைகள். பாலை விற்பதை போல தண்ணீரையும் ஒரு நாள் போத்தலில் அடைத்து விற்பார்கள், பார்த்து கொண்டிரு என்று தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்கத்தவர் எழுதி வைக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி போல, ஒரு காலத்தை கணிக்கிற ஒரு கணிதர் போல நகர்ப்புறங்களில் வாழ்கிற மக்கள் விளைநிலங்களை வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள், நீ பார்த்து கொண்டே இரு என்று எழுதுகிறார். அவரைதான் சொல்லுகிறார், ஆரியமும் திராவிடமும் ஒன்று, ஒரு நாள் கட்டி பிடித்து கைகுலுக்கி சங்கமிப்பார்கள், பார்த்து கொண்டே இரு என்று சொல்கிறார். அதுவும் நடக்கிறது. எங்களை எதிர்ப்பதில் திராவிடமும் ஆரியமும் ஒன்றாக நிற்கிறது. தமிழ் தேசிய மக்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழர்கள் என்ற இன உணர்வை முன்னிறுத்தி ஓர்மைப்பட்டு அரசியலாக மேலெழுவதை வீழ்த்துவதற்கு இருவரும் துடிக்கிறார்கள். அப்படி காலத்தை கணித்து சொன்னவர்கள். பெருந்தலைவர் காமராஜர் பேசிக் கொண்டிருக்கிறார், கூட்டத்தில் இருந்தவர்கள் ஓடுகிறார்கள், ஒளிவாங்கியை பிடித்துக் கொண்டு என்ன என்று கேட்கிறார். எம்ஜிஆர்ங்கிற நடிகர் திமுகவுக்கு வாக்கு கேட்டு வர்றார் ஐயா. கையை எடுத்துட்டு சொல்றார், போங்க போங்க, குத்தாடி பைய கையில கொடுங்க, நாட்டை அவன் குத்தியா கையில கொடுத்துட்டு போவான் என்று சொல்றார். இது நான் சொல்லல, நாட்டின் மிகப்பெரிய தலைவர் ஐயா காமராஜர் சொன்னார், நடந்தது. இன்னைக்கு உங்க பிள்ளைகள் சொல்றோம், பல்லாயிரம் ஆண்டுகளாக என் இன முன்னோர்கள் தூக்கி சுமந்து வந்த கவலை, கண்ணீர், காயம், வேதனை, அவமானம், ஏச்சு, பேச்சு எல்லாத்தையும் தூக்கி சுமந்து நிற்கிற அந்த பிள்ளைகள் சொல்றோம், இது நடக்கும், இதை நடக்கும். வேளாண்மை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது. அந்த நிலை என் நாட்டிற்கு வரணுமா? உழவுங்கிறது என்ன இன்னைக்கு நேரத்தா செஞ்சுக்கிட்டு இருக்கான்? முதலாக மனிதன் செய்த தொழில் உழவு. உழவு என்பது தொழிலே அல்ல, எங்கள்
பண்பாடு. நல்லா கவனிக்கணும். எங்கள் வாழ்க்கை நெறி. அது ஒரு தொழில் இல்ல, மற்றதெல்லாம் தொழில். இது என் பண்பாடு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர். இதை விட உலகத்தில் தலை சிறந்த தத்துவம் வேதம் கிடையாது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. இந்த மறையின் வழி நின்று உங்கள் பிள்ளைகள் பேசுறோம். இன்னைக்கு நேத்தா விவசாயம் செய்யறோம். பாரதி சொல்றான், வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொல்றான் பாட்டன் பாரதி. அவன் பிள்ளைகள் என்ன சொல்றான்? வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் உயிர்களுக்கெல்லாம் என்று சொல்றான். வெறும் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் சோறு போடணுங்கிறான். ஓங்க வெறும் சென்னல் ஊடுகையல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப. அப்படின்னா என்ன சொல்றான்? பயிர் குட்டையா இருக்குது. இன்னைக்கு இந்த குட்டை பயிர்கள் எல்லாம் உள்ள மீன் ஓட முடியாது. கெண்ட மீன் ஓடிச்சுன்னா அது கொக்கோ மைனாவோ டக்குன்னு தூக்கிட்டு போயிடும். ஆனா அன்னைக்கு என்ன? ஓங்க வெறும் சென்னல் ஊடுகையல் உகல, உள்ள கெண்ட மீன் துள்ளி விளையாட கூடை மாறி அப்படி கவசம் போல நெல் வளைஞ்சு அப்படி சாஞ்சு இந்த மீனை பாதுகாத்துச்சுங்கிறான். பூங்குவலை, அந்த குவளை மலர்ல வண்டு வந்து பொறி வண்டு வந்து தேன் குடிச்சிட்டு பொறி வண்டு கண்படுப்புங்கிறான். அப்படி கண்ணை சிந்த தூங்குது. எப்படி எப்படி இருக்குது பாருங்க தமிழ்நாடு, தமிழனுடைய வேளாண்மை. தேங்காதே தேங்காதே புகுத்திங்கு சீர்த்த முளை தொற்றி வைத்த குடம் நிறைக்கும் வள்ளல் வெறும் பசுக்கள். குடத்தை வச்சவன பாலை நிறைக்குது. வள்ளல் வெறும் பசுக்கள். நீங்கா செல்வம் நிறைத்தேலோ எம்பாவாய். யார் வாழ்றா? 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆண்டாள் வாழ்றா. இவ்வளவு வளத்தோடு இருந்திருக்கு. இன்னைக்கு கதிராமங்கலத்துல கத்திக்கிட்டு இருக்கான். எப்படிப்பட்டது கதிராமங்கலம்? ஏன் கதிராமங்கலம்னு காரண பெயர் இருக்குது. அந்த காரண பெயர் என்ன? நெல்லை அடித்து விட்டு மணிகளை உதிர்த்து விட்டு வைக்கோலை வைத்து கூரை மேல நெற்கதிரோடு அப்படியே கூரைய மெஞ்சா. அதெல்லாம் கதிராமங்கலம் என்று பெயர் வந்திருக்குது. சோரை வடித்த தண்ணீர் ஆறாக ஓடியது என்று பாடுறான். கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஆனால் நமது மூதாதை கண்ணலில் முத்தெடுத்தான். கரும்பை வளர்த்து அதன் மொழிகளில் முத்தெடுத்தாங்கிறான். அந்த நிலத்தில் பிறந்து வாழ்ந்த மகன் தான் சடையப்ப வல்லன். வேளாண் அப்படி இருந்துச்சு. எல்லாருக்கும் உணவளித்தான் தமிழ. சீவக சிந்தாமணியில் நம்ம இன்னொரு பாட்டன் திருத்தக்கத்தவர் பாடுறாரு. பொண்டாட்டி புருஷன் வாசல்ல வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு போவோர் வருவர் எல்லாம் தயவு செய்து எங்க வீட்டுக்கு வாங்க, தும்பை பூ போல மல்லிகை பூ போல சமைச்சு வச்சிருக்கோம், சாப்பிட்டு போங்க, இருந்து விருந்துண்டு போங்க, வெறுங்கையோடு போக வேணாம், பட்டும் மணிகளும் வைரமும் அள்ளித்தரோம், முத்தும் பவளமும் அள்ளித்தரோம், கொண்டு போங்கன்னு. எப்படி வந்து சாப்பிட்டு பரிசுகளை வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று அப்படி வாழ்ந்த பரம்பரையில் வந்தவன். யாரு? வேற யாரும் இல்ல, நீங்களும் நானும் தான். நீங்க ஏதோ கதை சொல்லிட்டு நினைச்சிட கூடாது. நம்ம தான் அப்படி வாழ்ந்தோம். இப்ப நடுத்தரவுல நிக்கிறோம், அது வேற. அப்படி வாழ்ந்தோம். இதெல்லாம் இலக்கிய சான்றுகள், நாம் வாழ்ந்ததற்கான சான்று. அத கவனிச்சுக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்குது? இன்னைக்கு நாடு எப்படி இருக்குது? ஆத்தூர்ல இருந்து சேலத்துல இருந்து வந்துகிட்டே இருக்க நானியன் தம்பியும் ஜெகதீஷ் பாண்டியனும். பாக்கு மரம் ஒண்ணு இல்ல, தோப்பு தோப்பா அப்படி மொத்தமா பட்டு போச்சு. தென்னை பட்டு போச்சு, பனை பட்டு போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாம் செத்துட்டா அது இன்னைக்கு செத்துருச்சு, நம்ம நாளைக்கு சாவும், அவ்வளவுதான். எங்க அப்பா என்ன சொல்றாங்க? எங்கள் பெரிய தகப்பன் நம்மாழ்வார், இந்த படமா இருக்காருல்ல,
தன் மண்ணை நேசித்த அளவிற்கு தன்னை நேசிக்காமல் இந்த மக்களுக்காக உழைத்து இறந்து போன மகான். எங்க அப்பா என்ன சொல்றாங்க, டேய் மகனே, பாலைவனத்துல பனைமரம் வராது, பாலைவனத்துல பனைமரம் உழைக்காது. ஆனால் பனைமரம் வறண்ட நிலப்பயிர். வறண்ட நிலத்துல எங்க ஊர் ராமநாதபுரம் சிவகங்கையில கூட சிறப்பாக பனைமரம் வந்துடும். ஏன் வரும்? 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சி கொண்டாந்து வச்சுக்கிறோம். ஒரு கிணறை சுற்றி 10 பனைமரம் இருந்தால் கடைசி வரைக்கும் தண்ணீர் வத்தாது, வத்த விடாது. அந்த பனைமரம் கழுத்து முறிஞ்சு சாகிறது என்றால், பனையும் தென்னையும் பாக்கு மரமும் சாகிறது என்றால், உன் நாடு பாலைவனமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் என்று எச்சரிக்கிறார். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நல்லியல்பு இழந்து நிலம் நடுக்குத்து பாலை என்னும் பொருள் பாலை என்னும் படிமும் கொள்ளும். இது சிலப்பதிகாரம் பாடுது. இப்ப தமிழ்நாடு முல்லை குறிஞ்சி மருதம் எல்லாம் திரிஞ்சு நிலம் நடுக்குட்டுங்கிறான். அங்கங்க நடுங்குது. இப்ப நடுங்க வைக்கிறாரு. மீத்தேனுக்கு போடுறான், ஈத்தேனுக்கு போடுறான். டே கீழடியில தோண்டி ஆய்வு செய்யுங்கிறான், அதை மூடுறான். டே நெடுவாசல்லையும் கதிராமங்கலத்திலையும் தோண்டாதீங்கிறான், அதை தோன்றான். எதை மூடணுமோ அதை தோன்றான், எதை தோண்டணுமோ அதை மூடுறான். இப்ப நாம இப்ப தோன்றவனை தூக்கி அங்க போட்டு மூடணும், அங்க மூடுறவனை தூக்கி இதுக்கு வேலை செய்யணும். நமக்கு எதுவும் தெரியல, விவசாயம் எப்படி செய்யறதுன்னு தெரியல, மறந்துட்டோம். இங்க பாருங்க, இந்தியாவில் ஒரு பஞ்சத்தை வெள்ளக்காரங்காலத்துல பஞ்சம். அப்ப இந்திய உழவை பற்றி ஆய்வு செய்ய, வேளாண்மை பற்றி ஆய்வு செய்ய ஒருத்தர் அனுப்புறாங்க. அவன் ஜான் அகஸ்டின் வால்கர்னு. ஜான் அகஸ்டின் வால்கர் வர்றாரு, எல்லாத்தையும் பாக்குறாரு. வியப்பா இருக்கு. நம்ம பொம்பளைங்க இடுப்புல ஒரு குடம், தலையில ஒரு குடம் தண்ணி தூக்கிட்டு போறதே அவருக்கு வியப்பா இருக்கு. என்னடா இப்படி வேலை செய்யறாங்க அப்படின்னு. மழை பெய்த உடனே மண்ணு இறுகிறது, மண்ணில் காற்றோட்டம் குறைந்து விடுகிறது. அந்த காற்றோட்டத்தை மண்ணிற்கு ஏற்படுத்துவதற்காக தமிழர்கள் விவசாயிகள் களக்கொட்டை எடுத்துக்கொண்டு போறார்கள். பயிர்களுக்கு இடையே மண்ணை கலைச்சு விட்டு மண்ணிற்கு காற்றோட்டத்தை உருவாக்குறார்கள். இப்படிப்பட்ட ஒரு வேளாண் முறையை நாம் உலகத்தில் எங்கேயும் பார்க்கல. நாம் அவனுக்கு கற்றுக் கொடுக்க ஒன்றுமில்லை, அவனிடத்தில் தான் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறது என்று ஜான் அகஸ்டின் வால்கர் எழுதுறான். நல்லா கொஞ்சம். ஜப்பான்ல எங்க அப்பா நம்மாழ்வார் சொல்றாங்க, அந்த ஜப்பான் வேளாண் பேரறிஞர் ஒருத்தர் இருக்கான், மாசானுகோ புக்காக்கோன்னு. அந்த மாசானுகோ புக்காக்கோ ஒற்றை வைக்கோல் புரட்சின்னு ஒன்று எழுதுறாரு. அது இன்னைக்கு உலக புகழ் பெற்ற நூல், அது எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு எங்க அப்பா சொல்றாங்க, நம்மாழ்வார் சொல்றாங்க. இதுல என்னன்னு வந்தீங்கன்னா, அந்த மாசானுகோ புக்காக்கோடைய அப்ப இந்த குட்டை பயிரை போடுறான். 5008 5020 ஒன்னும் சரி வரல, நிலத்துல எதுவும் விளைய மாட்டேங்குது. அந்த 2ஆம் உலக போர்ல வெடிக்காத வெடிவுப்புகளை, ரசாயன உரங்களை தூக்கி நம்ம தலையில கட்டுறான். வாட்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் ஜல்பட்டு கொண்டாந்து போட்டான், எல்லாம் நாசமா போச்சு. இப்ப இந்த நிலம் விலையில இவன் படிச்சுக்கிட்டு பாக்குறான், என்னடா ஒண்ணுது சரிப்படலையே அப்படின்னு. உடனே இந்த குட்டை பயிரை தூக்கி தூரப்படுறான். பாரம்பரிய நெல் வகை கொண்டு வர்றான். நிலத்தை உழுது நல்லா ஆறப்படுறான். இலை தழை எல்லாத்தையும் உள்ள போட்டு மக்க விட்டு இயற்கை உரத்திற்கு தயார் செய்யறாரு. அந்த நிலத்தை தயார் செஞ்சுட்டு ஒரு 6 மாச காலம் கழிச்சு ஒரு தேக்கரண்டி மண்ணை எடுத்து ஆய்வுக்கு அனுப்புறாரு. 10 லட்சம் நுண்ணுயிரிகள், பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள் இருக்குது. 10 லட்சத்துக்கு மேல. அது என்ன சொல்றாங்க, ஒரு நல்ல நிலத்துல 100 கோடி பாக்டீரியாக்கள் இருக்கணுங்க. இந்த காளான், பூஞ்சை, இந்த பாக்டீரியாக்கள் தான் நாம நிலத்துக்கு என்ன பண்ணுது, நாம கொடுக்கிற தண்ணீர், பயிர்களுக்கு பாய்ச்சுற தண்ணீரையே அந்த பயிருக்கு உணவா மாற்றி கொடுக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம அறுத்துட்டு தாளா விட்டுட்டு வரோம்ல, அந்த தாளை தன் உணவுக்காக தின்னு அதை மக்க வச்சு உரமா மாத்துகிற பணியே இந்த நுண்ணுயிரிகள் தான் செய்யுது. இந்த நுண்ணுயிரிகள் எல்லாம் ரசாயன உரம், அந்த வெடியுப்புகள், அந்த வேதி உரம், அந்த பாட்டம்பாஸ் 60 20 பொட்டாசியம் சல்பேட் இப்படி போடுறோமே, இதால அத்தனை உயிரும் செத்துருது.
உழவனின் நண்பன். இங்க பாருங்க, ஒரு முறை பூமிக்குள்ள போய், ஒரு முறை வெளியில வந்து, ஒரு முறை பூமிக்குள்ள போய், ஒரு முறை வெளியில வந்து, இப்படி உணவை திண்டு வெளியில போடுறது, இங்க தின்னு கீழே போய் கழிவா போடுறது, இப்படி 40,000 முறை செய்யுங்கிறான் ஒரு மண்புழு. நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மண்புழு உழவனின் நண்பன். ஆனால் இந்த மண்புழுக்களை இந்த ரசாயன உரங்கள் கொன்று விடுகிறது. பூமிக்குள்ள போய் போய் வரும்போது பூமிக்குள்ள சிறு சிறு ஓட்டைகளை போட்டு பூமிக்குள்ளே காற்றோட்டத்தை கொண்டு வருதுங்கிறான். எலி வந்து நிலத்துல வலையை தொடக்க ஒரு ஓட்டையை போட்டு அதுக்கு குடியிருக்கிறதுக்கு ஒரு வலையை தோண்டுது. அந்த வலையின் வழியாக பூமி காற்றோட்டம் பெறுகிறது என்றான். இதெல்லாம் இருந்தாதான் ஒரு நல்ல நிலம். நம்ம முன்னோர்கள் மாட்டை நிலத்துல மேய விட்டாங்க. மாடு எந்த இடத்துல போய் படுக்குதோ அந்த இடத்துல கிணற தோண்டுனா. ஏன்? ஈரப்பதான் எங்க இருக்க பூமிக்கெல்லாம் அங்கதான் போய் படுக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். ராத்திரியில கோழியை கொண்டு வச்சுட்டு படுத்துக்கணும் தான் நம்ம முன்னோர்கள். காலையில எந்திரிச்சு வரட்டு எந்த இடத்துல எந்த நிலத்துல தோண்டுதோ அந்த நிலம் ஆரோக்கியமான நிலம். ஏன்னா அங்க எங்க பூச்சி பொட்ட மண்புழு இருக்கோ அங்கதான் கோழி கிளறும். அந்த நிலத்தை வாங்கினா அந்த நிலத்துல உழுதா அந்த நிலத்துல வேளாண்மை செய்தான். எல்லாம் அறிவியல், நுட்பமா விளங்கணும். அப்ப இந்த மாசானுவ புக்காக்கு வர்க்கம் பாருங்க, இவனை உலக வேளாண் பேரறிஞனா பாக்குறான். எங்க அப்பாவே பாராட்டுறாரு. ஆனால் அந்த நாட்டுல சுசுமுகோனோ என்று ஒரு மொழியியல் ஆய்வறிஞர் இருக்கான். அவன் ஒரு ஆய்வை எழுதி வெளியிட்டு இருக்கிறாரு. என்ன வெளியிடுறாரு? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு நெல்லை எப்படி விளை வைப்பது என்பதை கற்றுக் கொடுக்க தமிழர்கள் ஜப்பானுக்கு வந்தார்கள். அவர்கள் பேசிய மொழி தமிழில் இருந்துதான் பல சொற்களை எடுத்து எங்கள் ஜாப்பனீஸ் மொழியை நாங்கள் கட்டமைத்தோம். எப்படி சொல்றான் பாருங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த மாசானுவ புக்காக்கு இருக்கான்ல, அவன் உலகத்திற்கு இன்னைக்கு இயற்கை வேளாண்மை சொல்லி கொடுத்தவன் இருக்கலாம். ஆனால் மாசானுவோடைய பாட்டனுக்கும் தாத்தனுக்கும் சொல்லிக் கொடுத்தவன் எங்கள் தாத்தன் எங்கள் பாட்டன் என்பதை தமிழீழம் பிள்ளைகள் பெருமையோடு நினைவு கூறுகிறோம். நல்லா கவனிச்சுக்கணும். எங்க அப்பா நம்மாழ்வார் சொன்ன மாதிரி இந்த பச்சை புரட்சி இருக்கு பாருங்க, பசுமை புரட்சி. பசுமை புரட்சி என்பது விஞ்ஞானம் அல்ல, அது வியாபாரம் என்பதை புரிந்து கொள்ளணும். நல்லா புரிந்து கொள்ளணும். ஆதியில் மனிதன் நாகரிகம் அடையாத நாடோடிகளாக இருக்கும் போது இந்த உழவுக்கு வருவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளாயிருக்கு. இந்த வேளாண்மை தொழிலை செய்வதற்கு, இந்த உழவு தொழிலை ஆலை தொழிலாக மாற்றுவதற்கு வெறும் 50 ஆண்டுகளே போதுமானதாக இருந்திருக்கிறது என்று சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா கார்பரேட் நிறுவனங்கள் பெரும் முதலாளிகள் ஆலை தொழிலா உழவு தொழிலை மாத்திட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க இதுல பாருங்க எப்படிப்பட்ட நிலையில் நின்றுட்டு இருக்க பாருங்க. என் தம்பி கூட சொன்னான், ஸ்டீவன் ஹாக்கின்ஸ். அவர் என்ன சொல்றாரு? இந்த பூமி எந்த உயிரினமும் வாழ்வதற்கு ஏதுவான பூமியாக இல்லாத மாறிட்டது. மாற்றியவன் மனிதன். இனி மனிதர்கள் வேறு கிரகங்களை நோக்கி நகர்வதை தவிர ஒரு வழி இல்லை. ஏன்னா இங்க வாழ முடியாது. யானை செத்துருச்சு, மாடு செத்துருச்சு, மான் செத்துருச்சு, மைனா செத்துருச்சு, கொக்கு செத்துருச்சு, சிட்டு செத்துருச்சு. நல்லா கவனிச்சுட்டு வாங்க. எல்லாம் செத்துருச்சு. பூச்சிகள் செத்துருச்சு, வண்டுகள் செத்துருச்சு, தென்னை மரம் செத்துருச்சு, பனை மரம் செத்துருச்சு, பாக்கு மரம் செத்துருச்சு. எல்லாம் செத்து விட்டது என்றால் இந்த பூமி செத்து கொண்டிருக்கிறது. நல்லா விளங்கணும். இதெல்லாம் பட்டு போனதுக்கு யார் காரணம்? இவ்வளவு மலைகள் சூழ்ந்த ஒரு அழகிய ஒரு ஊர் பெத்தநாயக்கம்பாளையம். இது ஏன் இப்படி செத்து போச்சு? ஏன் செத்து போச்சு? என் தம்பி சொன்ன அந்த விஸ்வாமித்திர வசிஷ்டர் நதி, அந்த வசிஷ்டர் நதி இன்னைக்கு எங்க இருக்குது? எல்லாம் மண்ணள்ளி தின்னாச்சு. மண்ணு என்பது மண் அல்ல, அது வளம். மண்ணை அள்ளிட்டா ஆறு செத்து போகும். இத சொன்னா சிரிக்கிறான். என்னங்க மண் அள்ளிட்டா ஆறு செத்து போகும்? ஆறு செத்து போகும். ஆற்று கரையோரமாக நிற்கிற பனையும் தென்னையும் கழுத்து முறிந்து செத்து போனால் ஆறு செத்து போனது என்ற அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். ஆற்று கரையிலேயே பனையும் தென்னையும் செத்துருச்சுன்னா அப்புறம் எங்க இருக்கு? ஆறுல நீர் இல்ல, ஆறுல உயிர் இல்ல, அதனால நீர் இல்ல, செத்துருச்சு. ஓடி வருகிற உடல், இந்த இடத்துல ரத்தம் அப்படியே உறைஞ்சுக்கிறது. ஓடலைன்னா கை செயல் இழந்துரும்.
அப்படித்தான் ஆறு. தண்ணி ஓடலன்னா ஆறு செயல் இருந்து செத்துருது. ஆறு செத்தவன உயிரினங்கள் செத்துருது. இதானே இயற்கை. இதுக்கு காரணம் மண்ணள்ளி தின்னவன். இப்ப இதுக்கு என்ன வழி? ஒரே வழிதான் இருக்கு. இருக்கிற கோபத்துக்கெல்லாம் விரைவில் ஆட்சியை கைப்பற்றி எவன் மண்ணள்ளி தின்னானோ அந்த குழிக்கிலே அவனை போட்டு அதே பொக்கங்கள் போட்டு மூடுறது தர வழி கிடையாது. தனியா தனியா ஏறி வெட்டுறா, தனியா குளம் வெட்டுறான்னா எல்லாத்தையும் ஆறுக்குள்ளே வெட்டிட்டான். ஆறுக்குள்ள போனா பெரிய குளம், பெரிய ஏரி. என்னது? அம்பிட்டு மண்ணள்ளிட்டு போனது. படிச்சு படிச்சு சொல்றோம். இங்க பாருங்க, ஒரு நாள் ஒன்றுக்கு 20,000 லாரிகள், 20,000 பார உந்துகள் நம் மணலை அள்ளி கொண்டு போகுது. 40 லட்சம் கண்ணாடிகள் நமது ஆற்று மணல் நாள் ஒன்றுக்கு அள்ளப்படுது. 40 லட்சம் கண்ணாடிகள். இவ்வளவு மணலும் தமிழ்நாட்டு மக்களின் தேவையா? பிற மாநில தேவை, பிற நாடுகளின் தேவை. பிற மாநிலங்களில் 16,000, 20,000, 20,000, 40,000 வரைக்கும் ஒரு பாரவுந்து, ஒரு லாரியினுடைய மணல் விற்கப்படுது. பிற நாடுகளில் லட்சம் ரூபாய். 40 லட்சம் கண்ணாடி. அரை அங்குலம் ஆற்று மணல் வளர்வதற்கு 100 ஆண்டுகள். நுட்பமா விளைக்கணும். நான் எங்க ஆத்தாள பண்ணுக்கு பேசல, என் தம்பி தங்கைக்கு பேசிட்டு இருக்கேன். நீ நல்லா கவனிச்சுக்கணும். நீ இந்தவா நம்ம அம்மாவும் அப்பாவும் செஞ்ச தவறை வரலாற்றில் என் தம்பி தங்கைகள் ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது. செஞ்சா இந்த மாதிரி கத்துறதுக்கு எந்த அண்ணனும் இருக்க மாட்டோம், நாங்களும் செத்துருவோம். அப்புறம் நீ பிச்சை எடுத்து சாகுறது தவிர வழி இருக்காது. காப்பாத்த எவனும் வரமாட்டான், 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 வரமாட்டான். ரஜினிகாந்துக்கு இது எதுவுமே தெரியாது. வந்தான்னா முதல்ல தமிழ்நாட்டுல எத்தனை ஆறு இருக்குன்னு சொல்ல சொல்லு. நான் கூட கேட்டேன், தமிழ்ல எத்தனை எழுத்து இருக்கு, அதுல உயிர் எழுத்து எத்தனை, மெய் எழுத்து எத்தனை, உயிர் மெய் எழுத்து எத்தனை, இத முதல்ல சொல்லு, வேகமா சொல்லு. அப்புறம் வா. என்னது? தெற்கு தெரியாது, வடக்கு தெரியாது. நீ உனக்கு எதுக்கு பெத்தநாயக்கம்பாளையம் ஊர் எங்க இருக்கு? அவன் விவசாய உரிமைக்காக போராடி செத்தவன் யாரு? அவன் பேர் என்ன? ஒரு ஏழம் தெரியுது. என்ன அது? வரட்டு, அப்புறம் பேசுவோம். இத பேசுவோம். நல்லா கவனிச்சுக்கணும். இப்ப இதுல பிரான்சை சேர்ந்த மண்ணியல் அறிஞர் ஒருத்தர், மண்ணியல் அறிஞர், அவர் என்ன சொல்றாரு? அவர் பேரு கிளாடு பூரிங்கோ. அவர் என்ன அருமையா சொல்ல வர்றாருன்னா, என் தம்பி தங்கைகள், என் சொந்தங்கள் நல்லா விளங்கணும். 20 லட்சம் ஆண்டுகளாக நம்மை சுமந்த நம் பூமி தாய் சாக கிடக்கிறார். அவளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இங்க பாருங்க, நாம சிறு பிள்ளையா இருக்கும் போது, சின்ன குழந்தைகளா இருக்கும் போது நாம வேட்டையாடி கிழங்குகளை உண்ட பருவம். அது ஒப்பிடுறாரு. நம்ம வேட்டையாடி இந்த கிழங்குகளை பறிச்சு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு இருந்த பருவம். அப்போ இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. குளிர்காய தீ கொளுத்தணும், அப்ப இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்ப என்ன செஞ்சிச்சு? காடுகள் கன்னித்தன்மையோடு அப்படியே இருந்தது, அது அழிக்கப்படல. ஆறுகள், நதிகள், அருவிகள் கொட்டியது, ஆறுகள் பாய்ந்து ஓடியது, எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா இன்னைக்கு இளம் வயதிலேயே நம் தாய் பாட்டியாகி விட்டார். ஏன்? நம்ம படுத்தின பாட்டுல நாசம் பண்ணிட்டோம். புத்தன் போதிக்கிறான், ஒரு தேனி, ஒரு வண்டு பூவில் உட்கார்ந்து பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் தேனை உண்டு விட்டு வெளியே வருவது போல நீங்கள் இயற்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று புத்தன் போதிக்கிறான். அண்ணல் காந்தியடிகள் அறிவுறுத்துகிறார்கள். என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்த இயற்கை அன்னை, இந்த பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்து விடுகிறார். காக்கைக்கு நீரா, காக்கைக்கு உணவா, சிட்டுக்குருவிக்கு நீரா உணவா, மைனாவுக்கு நீரா உணவா, காற்று, எல்லாவற்றையும் தந்து விடுகிறார். ஆனால் மனிதனின் பேராசைக்கு அவனால் தர முடியவில்லை, தவிக்கிறான் என்று யாரு? அண்ணல் காந்தியடி. இது ஒரு கொடுமை. தாயின் மாரில் பால் குடிக்காமல் மாரறுத்து ரத்தம் குடித்துக் கொண்டிருக்கிற கூட்டமாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம். நுட்பமா வழங்கணும்.
ஆஸ்திரேலிய பேரரசன் பில் மொல்லிசன், ஆஸ்திரேலிய பேரரசன். அவன் ஒரு மலைப்பகுதியில போய் அந்த பழங்குடி மக்களின் தலைவனை சந்திக்கிறான். பழங்குடி மக்களின் தலைவனை அவன்கிட்ட கேட்கிறான். அதோ அந்த இடத்துல அந்த பண்ணை முதலாளி டிராக்டர் வச்சு விழுகிறார், ரசாயன உரங்களை போடுகிறார். அவருக்கும் நீ ஒரு மழை வர வரைக்கும் காத்திருந்து ஆழ்குழாய் கிணறை வச்சு விவசாயம் செய்கிறார். ஆனால் நீ மழை வரும் வரை காத்திருந்து குச்சியால் ஓட்டையை போட்டு போட்டு விதைய அதுக்குள்ள போட்டு விரலால மூடிய, உனக்கும் அவருக்கு என்ன வித்தியாசம்? அறிகிறா ஆஸ்திரேலிய பேரரசன் பில் மொல்லிசன். அதுக்கு அந்த பழங்குடி மக்களின் தலைவன் சொல்றான், ஐயா வேறொன்று இல்ல, நாங்கள் எங்கள் தாயின் மாறில் பால் குடிக்கிறோம், அவர் அந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிறார், இதுதான் வித்தியாசம் என்று சொல்றான். முடிச்சுட்டோம். நம் தாயின் தலையாக இருந்த மலையை கல்குவாரியாக்கணும், கரங்களாக இருந்த கைகளாக இருந்த மரங்களை வெட்டி காசாக்கணும், அவள் தோளாக இருந்த மணலை செதுக்கி வித்து காசாக்கணும். எல்லாம் முடிஞ்சு, எல்லாம் முடிஞ்சு. உங்கள் பிள்ளைகள் நிறைய படிச்சு ஆழ தெளிந்து உங்கள் மேல கொண்ட பேரன்பனால அதை சொல்றோம். இதில் இருந்து நாம் மீண்டு கொள்ளணும். நாம் எல்லாரும் சேர்ந்து நம் இயற்கை அன்னையை காப்பாற்றணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அணில் வளர்த்தேன் ஓடி போனது, கிளி வளர்த்தேன் பறந்து போனது, மரம் வளர்த்தேன் இரண்டும் திரும்பி வந்தது என்று. தம்பிதங்களை இது விளங்கிக் கொள்ளணும். அப்ப வேளாண்மை என்பது நிறைய இருக்கு. முதல்ல நமக்கு சாப்பிடுறது எப்படின்னு தெரியல. சில பேரை சந்திக்கும் போது நம்ம வாழவே இல்லையோன்னு தோணுது. எங்க ஐயா சைத துரைசாமி சந்திச்சாலே எனக்கு ரொம்ப தாழ்வு மனப்பான்மை வந்துடும். 65 வயசு ஆகுதுரா, இனிமேதான் என் வாழ்க்கை ஆரம்பிக்குதுங்கிறாரு. நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னையதான் பார்ப்பார், வயிறு அப்படி கொஞ்சம் பெருசா இருக்குது, இது அப்படி இருக்குது, என்ன ஒன்றும் சரியில்லையா. அப்படி காலையில கருவேப்பிள்ளை சாறு குடிப்பேன்டா, அப்புறம் அதை சாப்பிடுவேன். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்னா 16 புள்ள பெறது இல்லடா, 16 சுவை நரம்புகள் இருக்கு நாவில், 16 சுவை நரம்புகள். என் தம்பி தங்களுக்கு நிக்கிற என் தம்பிகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். 16 சுவை நரம்புகள். அந்த சுவையோ அந்த சுவையை அறியறதுக்கு உண்ணணும். அதான் 16 பெற்று 32 முறை ஒரு உணவை மெல்லணுங்கிறார். 32 முறை, அதுக்கு மேல மெல்றது நல்லது. அதுல நம்ம அப்பா நம்மாழ்வார் என்ன சொல்றாங்க, உணவை குடி தண்ணீரை உண். இதுதான் தத்துவம். உணவை நொறுங்க தின்றால் பெருக வாழ்வுங்கிறான். நொறுங்க திங்கினா முறுக்கு கள்ள மிட்டாய் நொறுக்கு திணி திங்கிறது இல்ல, எதை தின்னாலும் நொறுங்க திங்கிறது. ஒரே கேள்விதான் கேட்டாரு, குடலுக்கு பல்லு இருக்கா? இல்ல. பல்லுங்க இருக்கு, வாயில இருக்கு. வாயிலே தான் செய்ய நல்லா மொண்டு உள்ள அனுப்பணும், குடலுக்கு வேலையை கொடுக்க கூடாது. இரவு வெறும் வயிறோட தூங்க போகணும். இதெல்லாம் சித்தன் தான் கடைபிடிக்க முடியணும்னு இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கலாம். நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல 3 வேளையுமே வெறும் வயிற்றோட தான் வாழ போறோம். அது வேற விஷயம், அது வேற, அது வேற. இங்க பாருங்க, பசித்து உன், ருசித்து உன், ரசித்து உன், மசித்து உன். எப்படி இருக்கு? இந்த 4 வகையில உண்ணணும். நடக்கிற இடத்துல விதைக்க கூடாது, விதைக்கிற இடத்துல நடக்கக்கூடாது. இதெல்லாம் உழவின அடிப்படை. இது ஒண்ணுமே தெரியாம 60 கிலோ எடை இருக்கிற நான் நடந்தாலே தரையில புல்லு முளைக்க மாட்டேங்குது, பூண்டு முளைக்க மாட்டேங்குது. 60 டன் எடை உள்ள டிராக்டர் வச்சு விழுதா இளவும் முளைக்காது. இது நல்லா கவனிச்சுக்கணும். ஆனா அது மேலால கீறி போடுமே ஒழிய பூமிக்கு கீழே இறுக்கி விட்டோம். அதனால நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணா, அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று ஏற்கனவே வச்சு விழுதான். நீங்க இறுக்கமான தரையில் தான் கோர புல்லு அருகும் புல்லு முளைக்கும். என்ன போய் சோதிச்சு பார்த்துக்கிறீங்க. இறுக்கமா அப்படி கெட்டி விட்டு கிராய்ங்கிறோம், எப்படி இருக்குதோ அந்த மணல்ல தான் அருகம்புல் கோரப்புல் புல்லு முளைக்கும். அப்ப சும்மா உழவுனா என்ன உழுது விட்டு காய்ச்சி விட்டு போறது இல்ல. அது ஒரு வாழ்வியல், அது ஒரு பண்பாடு. அப்ப இது ரொம்ப நேசித்து ரொம்ப அக்கறையோடு செய்ய வேண்டிய ஒரு முறை இது. என் தம்பி கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி விதையவே தொலைச்சு விட்டோம். விதையாற்றிருக்கு இவருங்க தக்காளியில பன்னி கொழுப்ப உள்ள செலுத்திடலாம், விதையில குரங்கு கொழுப்பு, எலி கொழுப்பு ஒவ்வொரு விதையிலையும் செலுத்திடுறான். இது எதுக்கு செலுத்துறான் தெரியுமில்ல?
நம்ம நாட்டு தக்காளியை கீழே போட்டா தெரிச்சிடும், இவன் தக்காளி கீழே போட்டா புதிச்சிடும். கொழுப்பு கொழுப்பு உள்ள இருக்குல்ல, பளபளன்னு இருக்கும், பளபளன்னு இருக்கும். தக்காளிக்குள்ள நம்ம இதுல விதை இருக்கும், அதுக்குள்ள விதை இருக்காது. இவன் தான் ஒரு தத்துவம் கொண்டாடல. சிக்கனா போன்லெஸ், ஃப்ரூட்ஸா சீட்லெஸ், பணமா கேஷ்லெஸ், மனுஷனா ஆயில்லெஸ், எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவான். எல்லாத்தையும் முடிச்சு விட்டுருவான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீ கல்யாணம்னு ஒன்னே நான் பண்ண தேவையில்லை, நாட்டுல கொண்டாந்து விட்டுட்டான். அது செயற்கை கருத்தரிப்பு மையங்கள், நாடகங்களும் அரசை ஊக்கப்படுத்துகிறது. ஓடி வாருங்கள். சிரிக்க வேண்டியதில்லை, நடந்துருச்சு. காடுகளை மரபணு மாற்றான். கடுகு என்ன பிரச்சனை உனக்கு? கடுகளை எதுக்குடா மரபணு மாற்றீங்க? கடுகளை எதுக்கு? எல்லாமே மரபணு மாற்றப்படுகிறது. முன்னாடி கத்தரிக்காயில பூச்சி கத்திரிக்காய் பார்த்துங்க, வெண்டைக்காயில பூச்சி வெண்டைக்காய். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் பூச்சி கத்திரிக்காய் காட்டு. ஏன்? பூச்சி கத்திரிக்காய் கிடைச்சா செத்துருது. பூச்சி செத்துருச்சுன்னா உற்பத்தி பெருக்கமே இருக்காது. பூச்சி நம் எதிரிகள் அல்ல, பூச்சி நம் நண்பர்கள், நம் உறவுகள். இயற்கையின் சுழற்சியை பாரு. நைட்ரஜன் வேணுங்கிறான் செடிக்கு. நம்ம பாட்டன் முப்பாட்டன் என்ன பண்ணா, நம்ம ஆத்தா பத்தா வரப்பு ஓரத்துல எடுத்தவன அகத்தி மரத்தை நட்டான். அகத்தி செடிக்கு வேண்டிய முழு நைட்ரஜனையும் கொடுத்துருது. நல்லா விளங்கணும். ஆமணக்கு செடி, கொட்டமுத்து செடியை தோட்டத்தின் 4 ஓரத்திலையும் விதைச்சான். ஏன்? இந்த புழுக்களுக்கு, பூச்சிகளுக்கு மற்ற இலைகளை விட ஆமணக்கு செடியின் இலை மிக சுவையாக இருக்கு. அதனால வர்றதெல்லாம் வரப்பை தாண்டி உள்ள போகாம இந்த கொட்டமுத்து செடியிலேயே இலையை தின்று நின்றுது. அங்க உள்ள இருக்கிற பயிர் பாதுகாப்பா இருக்கு. இதை கண்டுபிடிச்சவன்லாம் நம்ம பாட்டங்க அறிவாளியா இல்லையான்னு நீ கற்பனை செஞ்சு பாரு, எப்படி செஞ்சிருக்கான்னு. நெல்லு ஓரத்துல எல்லாம் என்ன பண்ணிருக்கான்? உளுந்தஞ்செடியை போட்டு விட்டான். இந்த உளுந்த இலையில எந்த பூச்சி வந்தாலும் கூடு கட்டிட்டு அதையே தின்னுட்டு அதுக்குள்ளே இருந்துருது, வயிற்றுக்குள்ள போறது இல்ல. இது தமிழருடைய உளவாண்மையின் மாண்பு. நல்ல நுட்பமா விளைந்துடணும். நீ தனியா ஒரு நைட்ரஜன் வாங்கி தூவ வேண்டியதும் இல்ல, பூச்சிக்கொல்லியை போட வேண்டியதும் இல்ல. என்ன பண்ணா, நம்மால மரங்களை வளர்த்தான், ஆலமரம், அரச மரங்களை. அங்க பூரா வவ்வால் இருக்கும், அது ராத்திரியில வந்து பூச்சியை தின்றும், ஆகாத பூச்சியை. மற்றது தேனீக்கள் உனக்கு தேவைப்படுது, சின்ன சின்ன பூச்சிகள். பட்டு பூச்சி நூல் தருது, ஒரு பூச்சி தேன் தருது, இதெல்லாம் ஒரு பூச்சி அரக்கு தருது. இந்த பூச்சிகளை கொண்டுட்டு தேனுக்கு என்ன செய்வ? பட்டு நூலுக்கு என்ன செய்வ? எங்க அப்பா ஸ்வீடன்ல இருந்து ஒரு குழு வந்துச்சு. அந்த குழுவுல ரூத்துன்னு ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சொல்லிச்சு, உலகத்துல எல்லாரும் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. உடனே நம்ம அப்பா நம்மால் கேட்டிருக்காங்க, இப்படி 19 ரூபா சொன்னா இப்படி எல்லாரும் பொய் சொல்றாங்கன்னு சொன்னா இப்படி அப்படின்னு. இப்ப நீங்க பாருங்க, இந்த இது வந்து பெஸ்டிசைடு, ஹெர்பிசைடு, அதாவது பூச்சிக்கொல்லி, அதுக்கு மருந்து வச்சிருக்கான். இதுக்கு பேர் எதுனா பூச்சிக்கொல்லி அப்படின்னா. ஆமா, இது பூச்சிக்கொல்லி. இதை நீங்க சாப்பிடுவீங்களா? அந்த பொம்பளை அப்பா பார்த்து கேக்குது, என்னடா இந்த அம்மா விவகாரமா இதை கேள்வி கேக்குது, இதை சாப்பிட்டு நம்மளை சாகடிக்க பாக்குற அளவு இருக்குன்ட்டு. இதை சாப்பிட்டா என்ன ஆகும்னு கேக்குது. இந்த பூச்சிக்கொல்லியை சாப்பிட்டா நான் செத்துருவேங்கிறாரு. அப்ப இது பூச்சிக்கொல்லி இல்லையே, உயிர்கொல்லி இல்ல. நல்லா கவனிச்சுக்கணும். பால்டால குடிச்சா நீ செத்துருவாய்னா அது பூச்சிக்கொல்லி அல்ல, உயிர்கொல்லி. நம்மள பொய் சொல்லி வைக்கிறேன். நுட்பமா விளங்கி கொள்ளணும். ஆயிரத்தி 1956 ஒரு மௌன வசந்தம்னு ஒரு புத்தகம் இருக்குது, சைலண்ட் ஸ்பிரிங்னு. இது எழுதினது ராச்சேல் ஹார்சன் ஒரு அம்மா. ராச்சேல் ஹார்சன் ஒரு பெண்ணு. இந்த அம்மா இது எழுதுறதுக்கு காரணம் வந்து 1962 எழுதுறாங்க. 56 நடந்த சம்பவம். அமெரிக்காவில் சில காலங்களில் குளிர் அதிகமா இருக்கும். அப்ப அந்த நாட்டின் பறவை, ராவின் பறவை என்ன செய்யுது, அங்க வாழ முடியாம இங்கிலாந்துக்கு இடம்பெயருது. ஆனால் அந்த பறவைகள் திரும்பி வரும்போது நிறைய பறவைகள் செத்துருது. இது என்னடா காரணம்னு பார்த்தா, சாலை ஓரங்கள்ல இருக்கிற மரங்கள்ல இந்த பூச்சிகள் அந்த இலைகளை தின்றுதுன்ட்டு ஹெலிகாப்டர்ல மருந்தை தெளிச்சிடலாம். அறிவார்ந்த எனது பெற்றோர்கள் இந்த தம்பி தங்கையில் கவனிக்கணும். மருந்தை தெளிச்சு விட்டுறான், பூச்சி மருந்தை தெளிச்சிடறான். இந்த பூச்சி எல்லாம் செத்து விழுந்துருது. செத்து விழுந்தவன
அந்த அந்த இலைகள்லாம் உதிர்ந்த அந்த இலைகள்ல இருந்த மருந்து, அந்த பூச்சி மருந்து பட்டதுனால அந்த இலைகளை தின்ன மண்புழுக்கள் செத்துருது. இந்த மண்புழுக்களை தின்ன ராவின் பறவைகள் செத்துருது. கொஞ்சம் சாப்பிட்டு முழுக்க சாப்பிட்டது செத்துருது, கொஞ்சம் சாப்பிட்டது அப்படியே அரைமயக்கமா தெரியுது. அந்த ஹெலிகாப்டர்ல தெளிச்சதுவோ அப்படி காட்டுல பறந்து போய் நீர்நிலைகள், ஏரி, குளங்கள், ஆறுகள்ல பட்டதெல்லாம் அங்க இருக்கிற மீன்கள் அதை சாப்பிட்டு அரைமயக்கத்துல மிதக்குது, சாக முடியாம வாழ முடியாமையும். இப்ப இந்த ராவின் பறவை, இந்த பறவைகள் என்ன செய்யுதுன்னா, பல பறவை செத்துருது. சில பறவைகள் கூடு கட்ட முடியல, சில பறவைகள் கூடு கட்டுது, சில பறவைகள் என்ன பண்ணுது, முட்டை இடுது, குஞ்சு பொரிக்க முடியல. 13 நாள்ல குஞ்சு பொரிக்க வேண்டியது 21 நாள் வரைக்கும் பொரிக்க முடியல. இந்த தாய் பறவை ஏங்குது, எல்லாமே மாறிடுது. எல்லாம் விளைக்கணும். சில பறவைகள் முட்டையே இட முடியல. அப்ப என்ன முடிவுக்கு வரான், இது பூச்சியை மட்டும் கொல்லல, பல உயிர்களை மட்டும் கொல்லல, உயிர் அணுக்களையே கொன்றுது இந்த பூச்சி மருந்து முடிவெடுக்கிறான். அப்ப மக்கள் போராட ஆரம்பிக்கிறான். போராட ஆரம்பிச்ச உடனே இந்த பூச்சி மருந்து விற்பனைக்கு தடை செய்கிறானே ஒழிய உற்பத்திக்கு தடை செய்யல. அப்ப என்ன செய்யறான், இந்த மருந்துகளை, இந்த உரங்களை எல்லாம் நீ போய் தெற்காசியால வித்துக்கன்ட்டு கொண்டு வந்து தள்ளுறான், நம்ம தலையில கட்டுறான். இது நல்லா விளங்கி கொள்ளணும். இப்படி இன்னைக்கு முழுக்க முழுக்க விஷத்தையே உணவாக உண்டு கொண்டிருக்கிற ஒரு இனக்கூட்டமாக நம்ம நிற்கிறோம். இந்த நிலையிலிருந்து நாம மீண்டெழுவதற்கு பாரம்பரிய வேளாண் முறைக்கு நாம திரும்ப வேண்டியது இருக்கு. அதுதான் எங்க அப்பா நம்மாழ்வார் சொன்ன இயற்கை வேளாண் முறை. இங்க பாருங்க, ஆடு மாட்டு சாணத்தை நிலத்துல உரமா போடும்போது அது தண்ணீரை பிடிச்சு வேர்கிட்ட வச்சுக்கிறது, பல காலங்களுக்கு ஈரத்தை வத்த விட மாட்டேங்குது. அதனால குறைந்த அளவு தண்ணீர் போதுமானதா இருக்குது. ரசாயன உரத்தை போட்ட உடனே என் தம்பி சொன்னது போல உப்பு திண்டவன் தண்ணி குடிக்கணுங்கிறது மாதிரி இந்த உப்பு உடனடியாக தண்ணீரை வத்த வச்சிருது. அப்ப நிறைய தண்ணீர் விளைச்சலுக்கு தேவைப்படுது. அதாவது பழம் காயாகுமா, ஆகுது. எலுமிச்சம் பழம் ஊறுகாய் ஆகுது. ஊறுகாய் கெடாம இருக்க காரணம் என்ன, உப்பு. அப்ப உப்பு எது ஒன்றையும் மக்க விட மாட்டேங்குது, கெட விட மாட்டேங்குது என்றால் இந்த உரத்தை போட்டால் எது ஒன்றையும் மக்க விடாது. அப்ப எப்படி பயிருக்கு உரமா போகுது பாருங்க. இப்ப இயற்கையின் பேராற்றலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா, மனிதர்கள் நடமாட்டம் இல்லாத காடுகளை போய் பாருங்கள் என்று சொல்றாங்க. அங்க போய் பாருங்க, இந்த காட்டை நட்டது யாரு, நீங்க இல்ல. யாரு, பறவைகள். அதுக்கு உரம் போட்டது யாரு, நீங்க இல்ல. யாரு, மரமே போட்டுக்கிடுச்சு. அதுக்கு வேண்டிய தலைச்சத்து, இலைச்சத்து எல்லா உரத்தையும் அதுவே வேர்ல கொட்டிக்கிச்சு. பாதுகாத்தது யாரு, சிங்கம், புலி, கரடி, மானு எல்லாம். அதுகளுடைய உரம், அதுகளுடைய காடு. இதுவரைக்கும் மனிதன் கால்படாத காடுகள் அப்படி இருக்கு. அப்படிதான் இங்க இருந்தது. இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த மனிதன் தான் இயற்கையின் பேரழிவுக்கு காரணமா இருக்கான். நாம் இயற்கையை எதிர்த்து வெல்லவே முடியாது, வாழவே முடியாது. இயற்கையோடு இணைந்து போய்த்தான் வாழ முடியும். இதை கத்துக்கிறது தான் வாழ்க்கை. இதை நல்லா விளங்கணும். இப்ப உங்க பிள்ளைகள் என்ன செய்ய முடிவெடுத்திருக்கான், வேளாண்மை விட்டு என் மக்கள் வெளியேறிட்டான். காரணம் என்ன, விளைபொருளுக்கு விளைய வச்சா காசு இல்ல, விளைய வைக்க நீர் இல்ல. இது பிரச்சனை. பிரச்சனை அரசாங்கம் வேளாண்மை செய்யுது. அரசு சாராயம் காய்ச்சி விற்கும் போது அரசு வேளாண்மை செய்யக்கூடாதா? அரசாங்கம் வந்து என்ன செய்யுது, நாம் தமிழர் அரசு வந்த உடனே வேளாண்மை தேசிய தொழில், வேளாண்மை செய்வது அரசாங்க பணி. எல்லாருக்கும் படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் வேலை. நீ பெத்தநாயக்கம் பாளையத்தை விட்டு வேற இடத்துக்கு வர வேண்டியதில்லை, இங்கேயே வேலை கொடுப்பேன். இங்கே கவர்மெண்ட் வேலை. பல நூற்றுக்கணக்கான நிலங்களை எடுக்கிறோம், பண்ணை நிலங்களை உருவாக்குறோம், வேளாண்மை செய்யறோம். தக்காளி போடுறோம், வெள்ளரி போடுறோம், வெண்டைக்காய் போடுறோம், கத்தரி போடுறோம், சுரக்காய் போடுறோம், பூசணி போடுறோம், முருங்கை போடுறோம். 2 முருங்கைக்காய் 300 ரூபாய் 400 ரூபாய்னு அமெரிக்கால விற்கிறான் முருங்கான் அப்படின்னு. ஒரு கருப்பட்டி, 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்க்கு விற்கிறான் அமெரிக்கால. சோத்துல வடிச்ச பழைய நீச்ச தண்ணியை 1000 ரூபாய்க்கு விற்கிறான். உனக்கு காப்பி தண்ணியை தள்ளிட்டு அவன் நீச்ச தண்ணியை குடிச்சிட்டு இருக்கான். நுட்பமா விளங்கணும்.
3 மண்பானை பாருங்க, கிண்ணம், மீன் குழம்பு வைக்கிற சட்டி 16,000 ரூபாய் அமெரிக்காங்க. உலகம் முழுமைக்கும் இயற்கை உணவுக்கு திரும்ப முயற்சி பண்றான், முடியல. உலகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என் பெற்றோர்களே, என் தம்பி தங்கைகளே, இன்னும் கொஞ்ச நாட்களில் உலக பணக்காரனை பட்டியல் எடுப்பார்கள். அவன் தங்கம் வித்தவன், வைரம் வித்தவன், பெட்ரோல் வித்தவனாக இருக்க மாட்டான். தண்ணீர் வித்தவன், சோறு வித்தவனாக இருப்பான். நாங்கள் இந்த தண்ணீரையும் சோறையும் உலகத்திற்கு ஏற்றுமதி செய்வர்களாக இருப்போம். இந்தியாவில் எல்லா பையனும் வரி போட்டு தரான் பாரு, இவனுக்கெல்லாம் சோறு. ஒரு தம்பி போட்டுக்கான், ஜிஎஸ்டி வரி போட்ட தோசை இட்லின்னு. தோசை இட்லியில கோடு கூட இருக்கு. அயோக்கிய பேரு கூட்டத்துக்கு சிக்கிக்கிட்டு எல்லாவற்றையும் மாத்திரம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, அதான் நம்ம திட்டம். இப்படி மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறது, மக்களை இளவெடுக்கிறது இல்ல நம்ம வேலை திட்டம். நல்லா புரிஞ்சுக்கணும். இவனுடைய பொருளாதாரம் எப்படி? இந்த வரி வச்சுக்கான், ஜிஎஸ்டி வரி. எப்படி? அடாவடி பொருளாதாரம். இந்த பாருங்க, ஒட்டுண்ணி பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், பொதுநல பொருளாதாரம், சேவை பொருளாதாரம், இப்படி 5 பொருளாதார வகை இருக்கு. இது 5ஐ வகுத்தது யார்? அண்ணல் காந்தியடிகளின் உதவியாளராக இருந்த தஞ்சையில் பிறந்த நமது பெருமகன் ஐயா சேசி குமரப்பா. இதுல ஒட்டுண்ணி பொருளாதாரம்னா என்ன? ஒரு செடி இருக்கும், இந்த ஒரு சாலமரம் இருக்கும், அதுக்கு மேல 2 புல்லு வளர்ந்துக்கிறோம், அது ஒண்ணும் செய்யாது, இதுக்கு இருந்து இறை எடுத்து வாழும். ஒரு பனைமரம் இருக்கும், அந்த பனைமரத்துல ஒரு அரச மரம் முளைச்சு வரும், அதான் ஒட்டுண்ணி. அதுக்கு வேற கீழே உண்டாம இன்னொரு செடியில ஒண்டிக்கிறோம், அது இன்னொன்னு சார்ந்துதான் வாழ முடியும், அது ஒட்டுண்ணி. அப்படி இப்ப என்ன, இங்க ஒன்றிய செயலாளர் தான் சுத்தி 4 அழகை வாழும் போல, அந்த மாதிரியான வாழ்க்கை தான் இது. இவன் வச்சிருக்க இந்த பொருளாதாரம் அடாவடி பொருளாதாரம் என்ன? குரங்கு இருக்கு பாருங்க, அது மாமரம் செடியை நட்டிருக்காது, மரத்தை வளர்த்திருக்காது, அதுக்கு உரம் போட்டிருக்காது, அதை பாதுகாத்திருக்காது, அதை எந்த வேலையும் செஞ்சிருக்காது. ஆனா பழம் பழுத்தோன்னா வந்து திண்டு போயிடும். இதுக்கு பேர் தான் அடாவடி பொருளாதாரம். இவன் இந்த மோடி மஸ்தான்கள் கொண்டு வந்திருக்க ஜிஎஸ்டி வரி இருக்குல்ல, இது என்ன பொருளாதாரம் தெரியுமில்ல? அடாவடி பொருளாதாரம். என் வாழை தோட்டத்துக்கு வர்றதில்ல, வாழை கண்ணை நடுறதில்ல, அதுக்கு இலவு வைக்கிறது இல்ல, மண் நினைக்கிறது இல்ல, உரம் போடுறது இல்ல, இலையை கிழிச்சு விடுறதில்ல, ஒரு இளவு கர்மாந்தரம் பண்றது இல்ல. நான் தூங்கும்போது தாரை வெட்டிட்டு போயிரு. எல்லாத்துக்கும் பாடினானே நம்ம பாட்டேன் வள்ளுவ பெருமகன். இந்த ஜிஎஸ்டிக்கு ஏதாவது பாடியிருக்கானு பார்த்தேன். ரஜினிகாந்த் ஒண்ணு பாடியிருக்காரு. என்ன பாடியிருக்காரு தெரியுமில்ல? எதிர்காலத்துல நம்ம பேரனுக்கு பெரிய சிக்கலா வரும்ட்டு, இனமின்றி இனமில்லார் கேண்மை மகளிர் மனம் போல வேறுபடும். பாருங்க, ஓ இனமில்லாதவன் உன் இனத்துக்காரன் போல நடித்துக் கொண்டு வருபவனுடைய ஆட்சி என்பது, ஆளுமை என்பது, அதிகாரம் என்பது விடை மகளிரின் மனம் போல வேறுபடும் என்று சொன்னார். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும், கோளோடு நின்றான் இரவு. யாருக்கு பாடுறான்? ஐயா மோடிக்கு. இங்க பாருங்க, இங்க பாருங்க என்ன சொல்றாரு. இரவுல திருடன், கொள்ளைக்காரன் ஆயுதத்தை காட்டி அச்சுறுத்தி மக்களிடத்தில் பணத்தை பறிப்பது எவ்வளவு பெரிய கொடுமையானதோ, அதை விட கொடுமையானது நள்ளிரவிலே சட்டம் இயற்றி குடிமக்களிடத்திலே அநியாயமாக வரி வச்சிருப்பதுன்றான். பாருங்க, ஒரு இந்தியாவை பெத்து போடுறது, வேற நாட்டுக்கு போயிடுறது. நம்ம அனாதை பயில எடுத்து வளர்க்குறது. அப்படிதான் ஒரு நள்ளிரவுல பணம் செல்லாதுன்னு ஒரு புது இந்தியா பிரச வச்சு விட்டாங்க. இப்போ ஒரு புது இந்தியா வந்திருக்குது. ஆளக்கானா இஸ்ரேலுக்கு போயிட்டாரு, அதை பெத்து போட்டு அமெரிக்கா ஓடிட்டாரு, இதை பெத்து போட்டு இங்க போயிட்டாரு. ஒரு தம்பி எழுதுறான், எப்பத்தான் உங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு நடக்குது? புது இந்தியாவா பெத்து கொடுத்து பெரிய பிரச்சனையா இருக்கு. எப்பதான் நீங்க இதை பண்ணிக்கிறீங்க? இந்த வரி என்ன வரி? இந்த இளவரி என்ன வரி? இங்க பாருங்க, மல்லையா சாராயம் காய்ச்சினா அதுக்கு வரி இல்லை. அதானி மின்சாரம் எடுக்கிறாரு நிக்கிறாரு, அதுக்கு வரி இல்லை. அம்பானி பெட்ரோல் விற்கிறாரு, அதுக்கு வரி இல்லை. எங்க அப்பத்தா ஓலை கொட்டா முடையுது, அதுக்கு வரி. ஏண்டா டே, உங்களை எல்லாம் புணத்தை சுத்த பாய் இல்லாம ஆக்கிறோம் நாங்க பார்த்தே இருக்கீங்க. ஓலை கொட்டானுக்கு வரி கேட்டா யாருக்கும் பாதிப்பு இல்லை, யாருக்கும் பாதிப்பு இல்லை. உணவு பொருள்களுக்கு நாங்க வரி போடல, அது எப்படி? இங்க பாருங்க, உணவு பாதுகாப்பு மசோதால கையெழுத்து போடுறான்.
வர்த்தக அமைப்புல கையெழுத்து போட்டான். அதைத்தான் என் நம்பி கல்யாண சுந்தரம் கூட விலைக்கு பேசணும். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன நடக்குதுன்னா, சில்லறையா எதையும் விற்க கூடாது. அண்ணாச்சி கடையில போய் 2 கிலோ அரிசி கொடுங்க அப்படின்னா, நீங்க ஒரு தந்தி செய்தித்தாள் இருக்குல்ல, அதுல அப்படி சுத்தி ஒரு சணல்ல வச்சிருப்பாரு. கரெக்ட் 2 கிலோ அரிசியை போட்டு, பருப்பு 1/2 கிலோ கொடுங்க, கரெக்ட் பொட்டலம். ஐயா மிளகா 100 கிராம் கொடுங்க, பொட்டலம். இந்த பொட்டலத்தை காலி பண்ணிட்டாங்க. சில்லறையா எதையும் விற்க முடியாது, பொட்டலத்துல தான் விற்கணும். பொட்டலத்தில் விற்கிற அரிசி, பொட்டலத்தில் விற்கிற பருப்பு, பொட்டலத்தில் விற்கிற இந்த மைதா மாவு, கோதுமை மாவு, கோதுமை எல்லாத்துக்கும் 5 விழுக்காடு வரி. அப்புறம் உணவு பொருளுக்கு வரி இல்லைன்னா எப்படி? ஃப்ராடு பையன் பூரா பித்தலாட்டம். ஊதுபத்திக்கு வரி, கொசுவத்திக்கு வரி, மெழுகுவத்திக்கு வரி. இதெல்லாம் அம்பானி அதானி தயாரிக்கிறேன். யார் தயாரிக்கிறா? யாரையும் பாதிக்காது, யாரையும் பாதிக்காது. பாதிக்காதுன்னா, குஜராத்ல முதல்வராக இருக்கும்போது ஜிஎஸ்டி மசோதா ஹை குஜராத் மே சர்க்கார், அப்ப சரியில்லை, இப்ப சரியாச்ச. என் பிணத்தின் மீதுதான் அதை நிறைவேற்ற முடியும். முழக்கமிட்டது யார்? ஐயா மோடி தான். இப்ப நிறைவேறிச்சே. பிரதமரா இருக்கலாம், பிணமா இருக்கலாம், என்னவா இருக்கீங்க? சேட்ட கேட்க ஆள் இல்ல, கேட்க ஆள் இல்ல. ஏதாவது ஒரு பிரச்சனை கிளப்பிட்டு ஓடி போயிரு. இங்க பாருங்க, அடிச்சு கொலை பண்ணிவிட்டு தப்பிச்சு போய் தலைமறைவா இருப்பாங்க. சகசியமா என்ன மாப்பிள்ள என்ன நடக்குதுன்னு 2 நாள்ல பெயில் கிடைச்சிடும். அப்புறம் வாங்க அங்கேயும் நடக்குதுல்ல. ஒண்ணு சிக்கல்ல மச்சா, நாளைக்கு எப்படி வந்துருங்கிறாங்க. அது வரைக்கும் அங்கிட்டு தானே இருக்கீங்க, அது வரைக்கும் அங்கிட்டு தானே இருங்க. அப்புறம் இங்க வந்த பிறகு பின்ன கிடைச்சிருச்சு, வாங்க மச்சான் வந்துரு. இப்ப சுத்திக்கிட்டு இருப்பாரு, இஸ்ரேல்ல இருக்காரு. அங்க வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாரும் சரியாயிட்டாங்க. இங்க சகிச்சுக்கிட்டாங்க. 2 லட்சம் கணக்காளர்களுக்கு, ஆடிட்டர்களுக்கு கடிதம் எழுதுறாரு. எப்படி? ஜிஎஸ்டியின் வெற்றியை உறுதி செய்யுங்கள். வெற்றியை உறுதி செய்ய வேண்டியது மக்கள், கணக்காளர்கள் அல்ல, ஆடிட்டர்கள் அல்ல. மக்கள் உறுதி செய்யணும் வெற்றியை. அவ்வளவு ஆக சிறந்த திட்டம் என்றால் இதை ஆடிட்டர்கள் சொல்லி வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உனக்கு கேட்கறதுக்கு பதில் 5 விழுக்காடு ஜிஎஸ்டி கனடா, கல்வி மருத்துவம் இலவசம். 28 விழுக்காடு ஜிஎஸ்டி, கல்வி மருத்துவம் இலவசமா கிடைக்குமா? இந்த நாட்டின் பிள்ளைகள் சீனாவிலும் ரஷ்யாவிலும் மருத்துவம் படிக்க போய் படிக்கிறார்களா இல்லையா? பிலிப்பைன்ஸ்ல படிக்கிறானா இல்லையா? பின்லாந்துல படிக்கிறானா இல்லையா? என் பிள்ளைய போய் படிக்கிறானா இல்லையா? காரணம் என்ன? இலவசமா கல்வி கொடுக்குறான். எத்தனை பேர் சீனாவில், சிங்கப்பூர்ல, மலேசியால, இது சிங்கப்பூர்ல, எத்தனை பேர் ரஷ்யால என் கட்சி பிள்ளைகள், என் தம்பிகள் படிக்கிறாங்க மருத்துவம். என் தம்பிகள் படிக்கிறாங்க மருத்துவம். அங்க போய் தமிழ்ச்சங்கம் வச்சு நடத்தி கொண்டிருக்கான். என் பிள்ளைகள் படிக்கிறான். காரணம் என்ன? இலவசமா கல்வி கொடுக்குறான், இலவசமா. அப்போ அந்த நாட்டுல உன் நாட்டு பிள்ளை கல்வி இலவசம் என்று போய் படிப்பது இந்த நாட்டிற்கு, நாட்டை ஆளுகிற உங்களுக்கு அவமானமா இல்லையா? கல்வி மருத்துவம் மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவு கட்ட மடமை என்பதை அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களின் தம்பிதங்கள் புரிந்து கொண்டு, இந்த வரியை வாங்கி என்ன செய்ய போறாய்னா இந்த பதிலும் இல்லை. யாருக்கு வரி? இது யாரை பாதிக்கும்? பூரா ஏமாற்று. எல்லாம் நீங்க பாருங்க, இந்த பொருளாதார கொள்கை வச்சிருக்கான். என் பிள்ளைகளுக்கு, என் தாய் தகப்பனுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இவங்களுடைய பொருளாதார கொள்கை எப்படின்னா, எல்லா நாடும் மேடின், சீனா மேடின், ஜப்பான் மேடின், ரஷ்யா மேடின், அமெரிக்கா மேடின், இந்தியா மேக்கின். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாடகை தாய்முறை. வயிறு என்னது, கருப்பப்பை என்னது, புல்ல அவனது. நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா? இதான் மேக்கின். இங்க பாருங்க, தாய் பால் ஊட்டுறா. பெத்த தாய் குழந்தைக்கு பால் ஊட்டுகிற போது, பால் தாயின் மார்லே குழந்தை பால் குடிக்கிற போது அவள் மன நிறைவடைஞ்சிருவான். இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். உங்க பிள்ளைகள் சொல்ற பொருளாதாரம் இதான். நாங்க சொல்ற மேக் இட் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேக் இட் இந்தியா பொருளாதாரம்.
பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே என் தாய் வந்து அவ தன் பிள்ளைக்கு பால் ஊற்றுங்கிற மன நிறைவு அடைஞ்சிருவார். ஆனால் இந்த வாடகை தாய் இருக்கிறாள், பால் ஊட்டும் போது அவளுக்கு எந்த மகிழ்ச்சியும் வராது. பாலை கொடுத்து விட்டு காசு வாங்குறாள், பால் ஊட்டுறதுக்கு காசு வாங்குறாள், அந்த காசை வாங்குகிற போதுதான் அவள் மன நிறைவடைவார். இது பெற்றதாய்க்கான பெற்றதாய் பொருளாதார கொள்கை, இது வாடகை தாய் பொருளாதார கொள்கை. இதை விடவெல்லாம் விளக்கமா உங்களுக்கு நான் பாடம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதுக்கு மேல என்ன, நீங்க எப்பவும் போல ரெட்டடை உதீஸ்வரனுக்கு போடுங்க, அது ஒண்ணு உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே எல்லாத்தையும் எங்களை எல்லாம் தூக்கி சுடுகாட்டுல போட்டு போட்டு போங்க. ஆனா தண்ணி இல்ல கிண்ணி இல்லைன்னு ரோட்ல இருந்து போறானீங்கன்னு வைங்க, போலீஸ்காரர்கள் அடிக்க வேண்டியதுல நாங்க வந்து அடிப்போம். ஏதாவது ஒரு போராட்டம் கிராட்டத்தை கூப்பிடு, சீமான் என்னப்பா அதுக்கு ஏதாவது சொன்னாரப்பா, அவர் வாயில புல்லுங்க, அவர் பட்டுட்டாரு. சும்மா கோயிலுக்கு காலை நின்று விட்ட மாதிரி எங்களை நின்று விட்டுருக்காங்க. அப்படியே முச்சந்திலிருந்து கத்திச்சாங்கடா, ரஜினிகாந்த் வந்து நாட்டாள் வர்றா, அப்போ வர்றா. என்ன இது, என்ன கொடுமையா இருக்கு இது. இதையெல்லாம் மாத்தணும்னு உங்க பிள்ளைகள் துடிக்கிறோம், தவிக்கிறோம். நீ ஒண்ணு இல்ல ஒரு சவால் 50 ஆண்டுகளா ஐயா கருணாநிதி, ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா 3 பேரும் ஆண்டு. ஒரு 5 ஆண்டு உங்க பிள்ளைகள் எங்கிட்ட. நீங்க எப்பவுமே என்ன தெரியுமில்ல, தமிழர்களுக்கு தனக்கிட்ட இருக்கிறத விட பிறர்களிடத்தில் இருக்கிறதா உயர்ந்தது. நான் ஒரு படம் எடுத்தேன், தம்பின்னு ஒரு படம். திரையரங்குல எல்லா வசனங்களுக்கும் கைதட்டு. எங்க அண்ணன் சுவீரபாண்டியன், அவர் தான் என்னை வளர்த்துறாரு, அவர் கூடவே தான் நான் இருக்கிறேன். படத்தை தம்பி இந்த வசனத்துல நீ ஆடாடுதுன்னு நம்ப மாட்டேங்கிறார். அது ஒரு தமிழரின் ஒரு குணம். எங்க ஊர்ல கராத்தே டோர்னமெண்ட் பரமக்குடியில் நடக்குது, ரவி தேட்டர்லயும் செட்டியார் ஸ்கூல்லையும் நடக்குது. 2 முறை போய் நான் தான் வென்று வரேன். ராத்திரியில வந்து பரமக்குடில இருந்து பேருந்துல பிடிச்சி வந்து வீட்டுல வந்து தூங்கிட்டேன். கொஞ்சம் இங்கெல்லாம் அடி கொஞ்சம் வீங்கி போச்சு. காலையில எந்திரிச்சு எங்க அம்மா அப்பா எழுப்பிட்டு, என்னப்பாச்சு, ஜெயிச்சிட்டப்பா. சிரிப்பு எங்க அம்மா என்னப்பா சொல்றாரு, மயம் வெல்லுவான்னு நம்பிக்கை இல்லை. பெத்த தாய் தந்தையரே நம்மளேனா ஊரா எப்படா நம்பும், உலகம் எப்படா நம்பும்? உங்க பிள்ளைகளை நீங்களே நம்பலைன்னா ஊரா எப்படி நம்புவாங்க, உலகம் எப்படி நம்பும்? நாங்க தலைகிறான் கத்தி பாக்குறோம். ஆனா ஒரே ஒரு தடவைப்பா, ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்பா. நானும் சொல்றேன், யானா வாக்கு கனவில்லையா, உன் வாழ்க்கை கனையா, நான் வாக்கு கேட்டு வரல, வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கை கேட்டு வர்றேன். ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து யாரும் போடலைன்னு சொல்ல மாட்டேன். அங்கேயும் மானத்தாய்க்கும் மான தகப்பனுக்கும் பிறந்தவன் 4.25 லட்சம் பேர் போட்டுதான். ஓட்டுக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துகிறவன் தேச துரோகி. இது ஐயா முத்துராமலிங்க தேவர் சொல்றாங்க. வாக்கு என்பது மதிப்பு மிக்க நமது உரிமை. அதை சில ரொட்டு தொண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானது என்று புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்றாங்க. எவ்வளவோ வலியுறுத்தணும், அதையெல்லாம் மீறி வாக்கு என்பது வலிமை மிக்க ஆயுதம் என்று ஏந்திய மான தமிழ் மக்கள் 5 லட்சத்திற்கும் குறையாத மக்கள் இன்னும் இந்த நாட்டில் இருக்கான்னு நிரூபிச்சுட்டாங்க. ரெட்டையில உதயசூரியன், ஆறு, கை, தாமரை, பொய் எல்லாத்தையும் தாண்டி மெழுகுவர்த்தி எங்கடா அங்க வந்து குத்திருக்காங்க. இந்த 4.5 லட்சம் 45 லட்சமா மாறும், 4 கோடியா மாறும். அது வரைக்கும் எங்களுடைய புரட்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். மாத்தும் தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும்ங்கிறான் டார்வின். அது எல்லா உயிருக்கும் இருந்தோம். குரங்கு கூட்டத்துல வலிமையானது எதுவோ அத இன்னொரு குரங்கு கொண்டுட்டு கூட்டத்துக்கு தலைமை இருக்கும். வேணா டிஸ்கவரி சேனல்ல நேஷனல் ஜியோகிராபி போட்டு பாருங்க போய். யானையா ஒரு பெண் யானையோட பட்டுன்னு போய் சேர்ந்துட முடியாது. அந்த யானையோட இணை கொள்ள என்ன பண்ணும், யானை மோதும். எந்த யானை வெல்லுதோ அதான் வாழும். தோத்தான ஓடி போய் செத்துரும், கூட்டத்தை விட்டு தனியா போய் செத்துரும். புலியும் புலியும் மோதும், சிங்கமும் மோதும். இது உயிரினங்களின் மரபு. ஒண்ணுமே செய்ய முடியாது. வலிமை உள்ளவன் வெல்வான், தகுதி உள்ளது தப்பி பிழைக்கும். இதான் டார்வின் தத்துவம். எங்க தலைவன் எங்களுக்கு சொல்றது, கொல்பவன் வெல்வான், வலிமை உள்ளவன் வாழ்வான். இதாங்க நாங்க இங்க
செய்ய இல்லைன்னா செத்து மடி. இது முடிஞ்சிருச்சு. செய்வா இல்லைன்னா சாகடிப்போம். அதான் எங்க தத்துவம். நீ ஏன் ரொம்ப செத்துட்டோம்? விவசாயி வாழ முடியல செத்துட்டோம், காவிரிக்காக செத்துட்டோம், மொழிக்காக செத்துட்டோம், விடுதலைக்காக இன உரிமைக்காக செத்துட்டோம். கொடுக்கறதுக்கு உயிர் இல்லை, பெறதுக்கு தான் உரிமை இருக்கு. அதுக்குத்தான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கோம் உங்க பிள்ளைகள். நீங்க எழுதி வேணா வச்சுக்கிறீங்க. என் தம்பி தங்கைகளுக்கு ஆழ்ந்த நம்பிக்கை அவன் அண்ணன் மேல இருக்குது. என் ஆத்தாள பொண்ணுக்கு சொல்றேன், உலகத்தின் தலை சிறந்த நாடா என் தாய்நாடு தமிழ்நாட்டை மாத்திடும். எல்லா நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு மருத்துவம் செய்து கொள்ள வர அளவுக்கு மருத்துவம் கொடுத்தேன். எல்லா நாடுகளிலிருந்து மாணவ பிள்ளைகள் தமிழ்நாட்டில் கல்வி கற்க வர அளவுக்கு கல்வியின் தரத்தை உயர்த்துவோம். எங்க? அரசு கல்வியில, தனியார் கல்வியில் இல்ல. இதை ஒரு வரி விதிச்சிருக்காங்க. கல்வி மருத்துவத்துக்கு வரி இல்லை. இந்த கல்வி மருத்துவம் சேவை. ஆமா சேவை யார்கிட்ட இருக்கு? எல்லாம் தனியார் முதலாளிகிட்ட இருக்கு. அப்ப இந்த வரி யாருக்கு லாபகரமானது? யாருக்கு? இந்த வரியை போட்டவர்கள் யார்? முதலாளிகளின் கைக்கூலிகள், தரகர்கள், புரோக்கர்கள். பிரதமர் என்பது இன்டர்நேஷனல் புரோக்கர், முதல்வர்கள் என்பவர்கள் ஆல் இந்தியா புரோக்கர்ஸ். இல்லைன்னு ஒரு சரியான ஒருத்தன் நேருக்கு நேர் நின்று என்னை வாதாடி வென்றான். ஒரு தொலைக்காட்சி அல்லது பொது மேல. என்ன நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? இல்லை வா வாதிடு. நீ வச்சிருக்க கேடு கட்ட பொருளாதார கொள்கையில் இந்த நாட்டை வளர வைக்கவே முடியாது. 2022 எல்லாருக்கும் வீடு அறிவிப்பது பிரதமர். ஆனா கக்குஸ் கட்டி கழிவுங்கிறார். வீடே இல்லாம திறமை கக்குஸ் கட்டுவேன். 70ஆவது சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோம். ஆனால் மின்சாரமே போய் சேராத பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறது. யார் பேசுறது? ஐயா மோடி. மின்சாரமே இல்லாத கிராமத்திற்கு மின்னணு பரிமாற்றம் எப்படி சாத்தியமாகும்? பதில் இருக்கா? பதில் இருக்கா? எல்லாம் வந்துட்டியே, போன்லெஸ், கேஷ்லெஸ். அப்ப சிம்பிள்லெஸ் எலெக்ஷனுக்கு வாங்குறேன் நான். சின்னம் இல்லாத தேர்தலுக்கு வா. அமெரிக்கா மாதிரி எல்லாருக்கும் எண்ணு கொடுங்கிறேன். நம்பர் என்ன சொல்றாங்க? படிக்காதவங்க எப்படிங்க போடுவாங்க? 70 ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் எல்லோருக்கும் கல்வியை கொடுக்காம என்ன களை எடுத்துக்கிட்டாருங்க? என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? சரி, கல்வியை கொடுக்கல, அப்ப என்னன்னு சின்னம் கொடுப்ப? எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி ஒரு பொருளைத்தான் கொடுக்க முடியும். கொடு, எனக்கு கூரையை கொடு, அவனுக்கு குட்டிச்சோரை கொடு, எனக்கு விளக்குமாற கொடு, அவனுக்கு மண்வெட்டி கொடு, எனக்கு செருப்பை கொடு, ஏதோ ஒரு இளவு கொடு. ஆனா ஒவ்வொரு தேர்வுக்கும் புதுசு புதுசா கொடு. ஏன்னா 70 ஆண்டுகளா ஒருத்தன் ஒரு சின்ன வச்சிருக்கான், 60 ஆண்டுகளா ஒருத்தன் சின்ன வச்சிருக்கான், 50 ஆண்டுகளா ஒருத்தன் சின்ன வச்சிருக்கான். 5 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு சின்னத்தை கொடுக்குற. என்ன ஜனநாயகம் வச்சிருக்காது இல்ல? கேட்டா ஜனநாயக நாடு. இங்க வா, என்ன ஜனநாயகம்? ஒரு துளியின் நேர்மை இல்லாதவங்க ஜனநாயகத்தை பேசிக்கிறது. அது என்கிட்ட கேட்கிறது. நீங்கள் நன்றாக தான் சொல்லுகிறீர்கள், எல்லாம் சொல்லுகிறார்கள், ஆனால் உங்கள் மக்கள் உங்களை ஆதரிக்கவில்லையே. அது ஒரு தலை காதலா கூட இருக்கலாம். இந்த நாட்டுல ஒரு ஜாபக்கேடு. நல்ல பொழுதெல்லாம் உண்மையா நேசிக்கிறேன்னு ஊதாரி பையில கட்டிட்டு போவோம். ஏன் இவ்வளவு கைதட்டாங்க தெரியுமில்ல? என் நம்பிகள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்படித்தான் ஏன் நிலைமை இருக்கு. தம்பிகள் நிலைமை மாதிரிதான் என்ன? அவங்க பொண்ணை நேச்சிருக்காங்க, நான் என் மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறேன். அதுல என்ன ஆயிடுச்சு? நேசிக்கிறேன். ஒருதலை ராக மாதிரி அந்த சங்கர் செத்தவன்னு வந்து அழுது பயன் இல்லை. உங்க புள்ள சாகிறதுக்குள்ள நேச்சிருங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த பையன் கத்திக்கிட்டு இருந்தேன். இப்ப நாங்க சொல்றோம்ல, அன்னைக்கே பாட்டம் பாடிருக்கான். அங்க பாருங்க, ஒருத்தர் கஞ்சுவதில்லை பிறர்வார், அவர் செய்கைக்கு அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எங்க பாட்டன் பாவலரேறு பாடியிருக்கான். சொல்றோம், செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று கூவினான் எங்கள் புரட்சி பாவலன் என்று பாடுறோம். எல்லாம் மன்னா
பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா? எழுப்புடா எந்திரான்னு வெந்நீர் ஊத்தி எழுப்பி பார்த்தான். அவன் செத்துட்டான். ஆனா திடீர்னு ஜல்லிக்கட்டுக்கு எழுந்துட்டான். நான் நினைச்சேன், அடடா நம்ம பாட்டன் பார்க்க இல்லையே, பாரதி இல்லையே, பாரதிதாசன் இல்லையே, பெருஞ்சித்திரனார் இல்லையேன்னு. ஆனால் அவன் பேரங்க நாங்க பாக்குறோம். விட்டுட்டு போயிரும் மட்டும் நினைக்க கூடாது. நீங்க ஓட்டு போடுங்க, போடாம போங்க. ஆனா ஒரு நாள் எங்களை விட்டா உங்களுக்கு நாதியே இருக்கு. நாதியே இருக்கு. எல்லாம் பேசுவான். மற்றவனுக்கு இந்த மண்ணை மக்களை ஆள வேண்டும் என்ற கனவுதான் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தான் எல்லோரையும் போல எங்கள் மக்கள் வாழ வேண்டும் என்ற கனவு இருக்கும். அதை புரிந்து கொண்டு நீங்க வேலை செய்யணும். வந்த உடனே பாண்டியார் பொன்னம்பலால அணைய கட்டுவேன். 1985 அம்மையார் ஜெயலலிதா அடிக்கல் நாட்டிட்டு கேரள மக்களின் போராட்டத்துக்கு பயந்து விட்டு போயிட்டாங்க. 6 மாவட்டத்தை செல்வ செழிப்பா வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற ஆறு என்னுடைய தண்ணி. 6 கிளை அருவியில் ஓடுது. ஒரு இடத்துல போட்டு டக்குன்னு கட்டுவேன். பல பேர் துள்ளுவான். காதல பஞ்சு வச்சுக்கிட்டு இங்க பாருங்க, இசை இது வாக்மேன் இருக்குல்ல, மாட்டிக்கிட்டு பாட்டு கேட்டே போவேன். நின்று அணைய கட்டுவேன். ஒத்த பைசா திருட முடியாது. அன்னைக்கு எவ்வளவு ஒதுக்கி இருக்கேன். வெளிப்படையான நிர்வாகம் எல்லாருடைய பகிரிலையும் வரும். வேலை செய்யறான், 1000 பேர் வேலை செய்யறான். ஒரு நாள் கூலி இது, காலையில உணவு இது, மதிய உணவு இது, ராத்திரி உணவு இது, இவ்வளவு பேர் வேலை செய்யறான், இவ்வளவு நேரம் வேலை தாமதம், எல்லாம் தெரியும். இந்த நிர்வாகத்துக்கு பேர் என்ன? வெளிப்படையான நிர்வாகம். இந்த நிர்வாகத்தை வைத்திருக்கிற டென்மார்க் தான் ஊழல் லஞ்சத்துல இல்லாம இருக்குது. அந்த நிர்வாகத்தை நீ கொடுப்போம். கட்டுவேன், பெரிய குழாயை போடுவேன். பல குழாய்களை, ராட்சச குழாய்கள் மூலம் தண்ணியை தூக்கிட்டு வந்து மேட்டூர்ல ஊத்துவேன். அங்கிருந்து தூக்கிட்டு போய் முல்லை பெரியாற்று பாசனத்துக்கு ஊத்துவேன். கேரளாவில இருந்து கத்துவான், ரொம்ப நாளா நான் கத்திட்டேன், கொஞ்ச நாளைக்கு நீங்க கத்து. தமிழ்நாடு முழுக்க தேடுவேன், எங்க இருந்து காவிரிக்கு தண்ணீர் ஓடுதுன்னு. அங்க எல்லாம் 3 டிஎம்சி தாங்க, 4 டிஎம்சி தாங்க, 5 டிஎம்சி தாங்க. பிரச்சனை இல்லைங்க, போடுங்க, துணை அணைய போடுங்க, அங்க போடுங்க தடுப்பணையன் போட்டு திருப்பிடுவேன். ஒரு சொட்டு தண்ணி ஓடாது. 100 ஏக்கர் தான் பாய்னாலும் போடா, 1000 கோடினாலும் பரவாயில்ல, கட்டுறான்னு கட்டிடுவேன். இங்க பவானி ஆற்றுல குறுக்க அணை, நான் சொன்ன கேட்கல, மேல் பவானியில போய் கட்டிடுவேன் அணைய. ஏன் ஓடி போய் அவன் நிலத்துக்கு ஒரு இங்க எடுத்தான், நான் அங்க மேல எடுத்துவேன். பல வேலைகளை செஞ்சு விட்டுருவேன். தண்ணீர் தேவையில் தண்ணீரை அடைஞ்சிருவேன். கடலூர்ல இருக்கிற என் பாட்டன் கங்கை கொண்டாண்டுக்கான ராஜேந்திர சோழன் கட்டிய 16 கிலோமீட்டர் வீரநாராயண ஏரி தூர்வாரி உயிர்ப்பிச்சிருவேன். ஆக்கிரமிச்ச ஏரி குளங்களை புதுப்பிச்சிருவேன். இவன் போய் தூர்வாரன் 100 நாள் வேலை திட்டத்துல எல்லாம் சேர்ந்து தோண்டிட்டு இருக்கான்ல, அந்த வேலை இல்ல. குளத்தை தோண்டினா தண்ணி இங்க இருந்து வரும். அங்க இங்கெல்லாம் ஓடி வர நீர்த்தாரைகளை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். அவ்வளவே அப்புறப்படுத்துவேன். மறுபடியும் நீர்த்தாரைகளை உயிர்ப்பிப்பேன். நல்லா கவனிச்சுக்கணும். பல இடங்களில், எல்லா இடங்களிலும் நீர்த்தேக்கங்களை உருவாக்குவேன். 10 ஆண்டுகளில் பசுஞ்சோலை திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம். இப்ப இருந்தே என் பிள்ளைகள் அந்த திட்டத்துக்கு வேலை எடுக்கிறான். பல கோடி பனை திட்டம். இப்ப இருந்தே என் பிள்ளைகள் பணமரத்தை நட்டுக்கிட்டு வரான். பனையை எப்படி பயன்படுத்துவது என்று கற்பிச்சு கொடுத்துட்டு போயிருவோம். பசுஞ்சோலை 10 ஆண்டுகளில் பச்சை பசைர் என்று என் தாய் நிலத்தை மாத்திருவோம். எங்க பார்த்தாலும் வேளாண்மை செழிப்பா நடக்கும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு. எள்ளு போட்டோம்னா 2000 ஏக்கர் எள்ளுல இருந்து எள்ளு என்ன நல்லெண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை, எள்ளுல இருந்து எள்ளு மிட்டாய், எள்ளுல இருந்து புண்ணாக்கு என் இயற்கை பண்ணைக்கு என் உரத்துக்கு கொண்டு போவேன். என் மாட்டுக்கு தீவனத்துக்கு கொண்டு போயிருவேன், மாட்டு பண்ணை கொண்டு போயிருவேன். கடலையில இருந்து கடலை எண்ணெய், கடலை மிட்டாய் தயாரிப்பேன், கடலை புண்ணாக்கு தயாரிப்பேன். புண்ணாக்கு என் மாட்டுக்கு தீவனம், இயற்கை உரம். இந்த எள்ளு செடியை கொண்டு இயற்கை உடக்கணுங்க தட்டிடுவேன். நெகிழியை தடை பண்ணிடுவேன். இப்பதான் நெகிழியை தடை பண்றதுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. நாடங்களே நெகிழி குப்பையாயிடுச்சு. ஆட்சி எது நடக்குது தெரியுமில, நாங்க எழுதி வச்ச புத்தகத்தை பார்த்தா நடந்துட்டு இருக்கு. என்ன சொல்லிட்டுனா, 11ஆம் வகுப்பில் பொது தேர்வு போடுது. எங்களை ஏற்க முடியல, எங்க அரசியலை தவிர்க்க முடியல. நீ தப்பிக்கவே முடியாது. ஏன்? காலம் வரலாறு பிரசவித்த பிள்ளைகள் நாங்களா வரல. நான் வந்தது சினிமா எடுத்து பழக்கித்தான். ஆனா செய்யற வேலை வேற. அதை கவனிச்சுக்கிறீங்க.
இந்த களத்தில் உங்கள் பிள்ளைகள் செய்ய இருக்கிற சாதனைகளை எவனும் நெருங்க முடியாது. ஒரு நாளைக்கு பேசுனா 12 மணி நேரம் பேசுவேன். பசினா 10 நாள் கிடப்பேன், பயணம்னா 100 நாள் நடப்பேன். அப்படி ஒருத்தர் இருக்கிற தலைவனை காட்டுங்க. யாரு? 2000 பேர்னாலும் நின்று படம் எடுப்பேன், உட்கார்ந்து படம் எடுக்க மாட்டேன். ஒருத்தர் வரும்போதே உட்கார்ந்துட்டேன். வர சொல்லு, நானும் கேட்டனே. ஒரே மேடையில 2 பேரும் நிக்கிறான். நான் வந்தா அதை செய்வீங்க, நீங்க சொல்லுங்க என்ன செய்வீங்க? மேகதாதில் அணை கட்டணுமா கட்டப்படாது? நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவீங்களா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும் அமைக்க கூடாதா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கர்நாடகாக்குள்ள போயிட்டு நீங்க வர முடியுமா? இதெல்லாம் ஆகிற காரியம் இல்லை. ரஜினிகாந்த் ரசிகர்களே என்கிட்ட எடுத்து சொல்லிட்டாங்க, அண்ணே நீங்க இதை பேசாதீங்கன்னா நாங்களே சொல்லிட போறோம்னே, அவர்கிட்ட வராதீங்க. பல பேர் என் கட்சிக்கு வந்துட்டேன், சும்மா போய் இப்ப போய் கட்சியா என்ன சும்மா. இது பிரபாகரன் பிள்ளைகளின் யுகம், அவனுடைய காலம். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி ரத்தம் சிந்திய மா வீரர்களின் கனவு நனவாக போகிற காலம் இது. எவனும் எங்களை வெல்ல முடியாது, வீழ்த்த முடியாது. அன்பிற்குரிய மக்களுக்கு, அருமை சொந்தங்களுக்கு, தம்பிதங்களுக்கு சொல்வேன், நம்பிக்கையோட இருங்க. இந்த நாடும் அதிகாரமும் நமது வசமாகும், உங்கள் வாழ்க்கை சொர்க்கமாகும். நீங்க நம்பிக்கையோட இருங்க. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அண்ட விடாம ஆட்சியை கொண்டு வந்துருவோம். குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதளி நிற்கும் உலகு. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது. துணி உடைமை தூங்காமை கல்வி இவை மூன்றும் நீங்கா நிலநாள்வதற்கு. இந்த தமிழர் வேதத்தின் வழி நின்று ஆட்சி செய்தாலே உலகம் நம்மை கொண்டாடும். நீங்க எந்த கவலையும் வேண்டாம். வேளாண் உரிமைக்காக உயிர் நீத்த அந்த ஈக மறவர்களின் நினைவை போற்றுகிற இந்த நாள்ல உங்கள் பிள்ளைகள் உறுதியேற்று சொல்றோம், சத்தியமாக நம்ம வெல்லுவோம். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், நாம் சாதாரணமானவர்கள் சாகலாம், ஆனால் சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. சத்தியம் உறுதியாக ஒரு நாள் வெல்லும். நாம் சத்தியத்தின் பிள்ளைகள், உறுதியாக வெல்லுவோம். இந்த நாடும் மக்களும் நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்கிற ஒரு ஆட்சி முறையை இந்த மண்ணிலே கட்டி எழுப்புவோம். அது உறுதி. இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி ரத்தம் சிந்தி அந்த வீர மறவர்களின் குருதி மீது உறுதியேற்று உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு சொல்கிறவன். அன்பிற்குரிய மக்களே, புரட்சி என்பது எப்போதும் வெல்லும். நாளை மலர இருக்கும் நமது அரசு அதை சொல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.